ஐ திங்க் இப்போ என்ன தெரிஞ்சதுனால நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறதுக்கே பயப்படுறாங்க. ஸ்கேல்பில் எண்ணெய் ஆல்ரெடி இருக்குது, இப்போ அங்கே எண்ணெய் வச்சு என்ன பண்ண போகிறீங்கிறது தான் கேள்வி. Let us welcome Dr. Monisha Aravind to Femiliarise first episode. She is a trailblazer in her own style. She is a senior dermatologist who shuttles between two really busy clinics in the city. A budding entrepreneur who started her own brand. A social media star who connects with people mainly because of her spontaneity and style of speaking. Busy doctor, loving wife, and a hands-on mom, she dons many hats indeed. ப்ராடக்ட்டை பற்றி மட்டும் பேசுகிறாங்க, அந்த ப்ராடக்ட்டை அவங்க விற்கிறதுக்காக பேசுகிறாங்க. Underrated product. Practically, I think that's going to be very difficult up the internet. That's why a lot of people are now preferring no makeup look. சாப்பிட்றேன், ட்ரீட்மெண்ட் மாத்திரை சாப்பிட ரெடியாக இருக்காங்க, ஆனால் நல்லதை சாப்பிட யாரும் ரெடியாக. I think உங்ககிட்ட வரும்போது they come for acne. எங்ககிட்ட வரும்போது they come for PCOS. People have millions of followers, 500,000 more, million and above, but they talk absolute nonsense. ஒன்ஸ் நான் பிளாஸ்டிக் ஆக்கிட்டேன்னா யூ ஹாவ் டு ஸ்டே பிளாஸ்டிக் ஃபார் 6 months. நோ அதர் ஆப்ஷன். யூ கேன் ரிவர்ஸ் தி எஃபெக்ட். Advice you give your patients. டோன்ட் ஒர்க் அவுட். வேறு எங்கேயுமே கிடைக்காது, எடுத்து இன்ஜெக்ஷனாக குத்திக்க முடியாது, மாத்திரையாக சாப்பிட முடியாது. ஃபீனால் பீலுங்கிறது வந்துட்டு இட்ஸ் நாட் லைக் அ ரெகுலர் பீல். கார்டியாக் அரெஸ்ட் வரைக்கும் டக்குன்னு ஆன் டேபிள் நடக்கலாம். It is definitely a treatment option. நான் இல்லைன்னு சொல்லலை, but how do you do it is different. What social media is showing you is different. The glass skin which Koreans have. கொரியனா பிறந்திருக்கணும். டிஷ்ஷஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம தேக்காமல் அப்படியே சாப்பாடை வந்துட்டு போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் போனால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும் நம்ம ஃபேஸுக்கோ நம்ம ஸ்கின்னுக்கோ இஃப் யூ டோன்ட் ரிமூவ் யோர் மேக்கப். Why is hair loss so common nowadays? This is the only option we are left with. We are into the trap. நம்மளால தப்பிக்க முடியாது. We are into it. Vanakkam and welcome to Femiliarise episode 1. Let's get the conversation started. I am going to start with a very important organ in our body and the skin. ஏன் சர்ஃபேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போல்லாம் எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ, அவசியம் அழகாக இருக்கணும், சூப்பராக தெரியணும் அப்படின்னு தாங்க ஃபஸ்ட்டு நினைக்கிறாங்க. ஸோ வை நாட் ஸ்டார்ட் வித் வாட் பீப்புள் வாண்ட் டு நோ அப்படிங்கிறதுக்கு தான். இன்னொன்று, த ஸ்கின் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் அவர் பாடி, கவரிங் அபவுட் 22 square feet with 11 miles of blood vessels. ஸ்கின்னோட இன்டெகிரிட்டி இல்லைன்னா நோ பர்சன் கேன் ஸ்டே அலைவ். இட் இஸ் சச் அன் இம்பார்ட்டண்ட் ஆர்கன். அது ஏதாவது டேமேஜ் ஆகும்போது மட்டும்தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு தெரியுது. டு என்லைட்டன் அஸ் A to Z ஆஃப் ஸ்கின், hair and nails, we have a very special guest with us today. Let us welcome Dr. Monisha Aravind to Femiliarise first episode. Hi ma'am. Hi Monisha. Thank you so much for accepting our invite. And My I pleasure. think you're the right person to enlighten us on so many doubts எல்லாருக்கும் இருக்கு about skincare, hair, nails எல்லாமே. So I have a long list of questions for you. So let's get started. Yes. Why is everyone obsessed with looking perfect nowadays? எல்லாருக்கும் வந்துட்டு நிஜமாவே சொல்கிறேன், ஹெல்த்தை பற்றி என்ன யோசனை இருக்கோ இல்லையோ, அவங்க ஸ்கின்னை பற்றி, அவங்களோட கலர் பற்றி, அவங்களோட ஹேர் பற்றி, இதெல்லாம் தான் தேர் ஆல் obsessed with looking good rather than feeling good. Why do you think this is so? Thanks to Instagram, thanks to Facebook, thanks to YouTube. Yes. And all the filters. So இதெல்லாம் தான் உண்மையாகவே காரணங்கள் ஏன் எல்லாருமே வந்துட்டு பார்க்க அழகாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு லைக் ஒரு 10 years பேக் இதெல்லாம் ஒரு விஷயமாக கூட பெருசாக யாரும் கன்சிடர் பண்ணதே கிடையாது. 20 years கூட போய்க்கலாம். வெரி ஃபியூ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் வுட் பி லைக் ஓகே எனக்கு ஸ்கின் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போது இந்த அவேர்னஸ்க்கு மேஜர் ரீசன் இஸ் ஒன்லி சோஷியல் மீடியா. ஸோ எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு லுக் குட் டு அதர்ஸ். அண்ட் அவங்க போயிட்டு அந்த சப்போஸ் ஆன்லைனில் பார்க்கும் போது வி நோ தட் மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் நாட் கோயிங் டு பி ரியல். ஸோ உங்ககிட்ட வரும்போது டு தே கம் வித் தி சேம் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விச் தே ஆர் சீயிங் ஆன் சோஷியல் மீடியா? டாக்டர் எனக்கு இவங்கள மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு, எனக்கு வந்து அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள், எனக்கு இந்த கலர் ஸ்கின் டோன் வரணும், எனக்கும் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ ஃப்ரெக்கிள்ஸ் எல்லாம் வந்துட்டு புது ட்ரெண்டாக வந்துட்டுருக்கு,
இருக்குது. சில பேருக்கு ஃப்ரெக்கிள்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க, சில பேருக்கு எனக்கு ஸ்கின் ரொம்ப வந்து பழப்பழன்னு கொரியன் ஸ்கின் மாதிரி வேணும்னு வராங்க. ஸோ என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு உங்ககிட்ட வராங்க? ஐ திங்க் இப்போ என்ன தெரிஞ்சதுனால நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறதுக்கே பயப்படுறாங்க, எனக்கு ஃபுல்லாக ஈவன் ஸ்கின் டோன் வேணும் அப்படின்ட்டு. பட் இல்லைனாலுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக நிறைய பேருக்கு இருக்குது. நான் என்னோட பெஸ்ட்டாக இருக்கணுங்கிறது போய் பர்ஃபெக்டாக இருக்கணும். வென் வி டோன்ட் ஈவன் நோ வாட் பர்ஃபெக்ட் இஸ். ரெண்டாவது, எஸ், இப்போது எனக்கு ஒரு ஆக்டர் மாதிரி இருக்கணும். யூனோ, டாப் டு பாட்டம் அவங்க எப்படி அப்படி இருக்கிறாங்க, ஹவு டு தே பி லைக் தட், எங்கே போனாலும் எனக்கு அப்படி இருக்கணும், விச் இஸ் கைண்ட் ஆஃப் அன்ரியலிஸ்டிக். பட் எல்லாருமே இந்த அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வர்றது கிடையாது. தெர் ஆர் பீப்புள் ஹூ ஜஸ்ட் வாண்ட் டு பி ஹெல்த்தி, தே வாண்ட் டு லுக் ஹெல்த்தி. எனக்கு மேக்கப் இல்லாமல் வெளியில் போகணும். ஐ திங்க் தட் இஸ் ஃபேர் இனஃப். ஒரு எதுவுமே போடாமல் எனக்கு ஒரு காஜல் லிப்ஸ்டிக் போட்டால் ஐ ஷுட் ஜஸ்ட் லுக் பிரைட். அது வந்து இட் இஸ் அ வெரி குட் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். அது வந்து வேணுங்கிறது ஒரு ஹெல்த்தி ஸ்கின் வேணுங்கிறது, அது ஐ டெஃபினெட்லி சப்போர்ட் தட். பட் நம்ம ஸ்கின் டோனே மாற்றணும், நான் ஒரு ஷேட் அதிகமாகணும், 2 ஷேட் அதிகமாகணும் அப்படிங்கும் போது தான் வந்துட்டு ஓகே, தட் இஸ் டோட்டலி அன்ரியலிஸ்டிக். பட் இட் டேக்ஸ் டைம் டு மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, we can't easily give up on them saying இல்லை முடியாது. இந்த இல்லை முடியாது வந்து it only shut them out தவிர அவங்களுக்கு வந்துட்டு புரிய வைக்கிறது இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் ஒன்லி ஒன் கொஸ்டின், நான் இன்றைக்கி அவங்களுக்கு புரிய வைக்கலன்னா வேறு யார் எப்போ அவங்களுக்கு புரிய வைப்பாங்க? ட்ரூ. இப்போ யூ ஆர் டூயிங் எத்திக்கலி ப்ராக்டிஸ் அண்ட் யூ ஆர் ட்ரைங் டு மேக் ஷுர் அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டான அட்வைஸ், அவங்களுக்கு எது சேஃபோ பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம அதை வந்துட்டு ஷட் டவுன் ஆஸ் யூ செட் பண்ணோன்னா they are going to go to another person who may not be quite as ethical. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வேறு ட்ரீட்மெண்ட்ஸ், மோர் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் போகும்போது நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லையா? பிகாஸ் அஸ் யூ செட் ஒரு ஸ்கின் டோன் 2 ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் ஆகணுங்கிறது ஐ திங்க் இட் இஸ் பாசிபிள் ஆல்சோ. தோ இட் மே நாட் பி த கரெக்ட் வே டு டூ திங்ஸ், இட் இஸ் பாசிபிள், பட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சைடு எஃபெக்ட்ஸ். அதெல்லாம் தெரியாமல் பசங்க ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் would be your intention too, I think. Yes, definitely. So let's start with the basics. The ABC to great skin. என்ன வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு will be your advice. அண்ட் எந்த ஏஜ்லேருந்து தே ஷுட் பி ஸ்டார்டிங் டு திங்க் அபவுட் ஸ்கின் கேர் அப்படிங்கிறது would be your advice. என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி. டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பீங் கன்சிஸ்டன்சி இன் வாட் எவர் சிம்பிள் திங்ஸ் யூ டூ. மூஞ்சி கழுவுறதை கூட கன்சிஸ்டண்ட்டாக கழுவுனா ஸ்கின் வில் பி குட். Seriously, people do not wash their face also? People do not wash their face. Okay. வெறும் தண்ணி வச்சு மட்டும் மூஞ்சி கழுவுவாங்க. Okay. ஸோ எது பண்ணாலும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணுங்கிறது இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அண்ட் செகண்ட் ரூல் அப்படின்னு பார்த்தோன்னா பேசிக்கான ஒரு ரொட்டீனை ஃபஸ்ட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் வாட் யுவர் ஸ்கின் டாக்ஸ். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எது பிடிச்சிருக்கு, உங்கள் ஸ்கின்னுக்கு எது பிடிக்கல, எது உங்களுக்கு செட் ஆகுது, எது உங்களுக்கு செட் ஆகலை அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து ஆக்சுவலி அதுக்கு பெஸ்ட் ஜட்ஜ், நீங்கள் தான் அதுக்கு பெஸ்ட் டாக்டர். ஏன்னா நீங்கள் தான் அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் தான் டெய்லி உங்கள் ஸ்கின்னை பார்க்குறீங்க. ஸோ ஸ்டார்ட் வித் அ வெரி 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 பேசிக் ஸ்கின் கேர் விச் குட் ஜஸ்ட் பி அ கிளென்சர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். இப்போ இந்த கிளென்சர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் எல்லா ஏஜுமே ஆரம்பிக்கலாம். 6 months old பேபிக்கு கூட கேட்குறாங்க என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணணும். அவ்வளோ ஏர்லியராக வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் நார்மல் பாடி வாஷ் போட்டு வாஷ் பண்ணுங்கள், மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள். ஏன்னா பெரியர் இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஸ்கின் பெரியர் இன்டெகிரிட்டி ரொம்ப 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 முக்கியம். ஸோ யூ ஹாவ் டு மேக் ஷூர் யூ அப்ளை அ மாய்ஸ்சரைசர். தட் இஸ் வெரி பேசிக். அதை தவிர எதுவும் வேண்டாம். குழந்தைக்கு சன்ஸ்க்ரீன் தேவையான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். இப்போ டேன் ஆகலைன்னா டேனுங்கிற அர்த்தம் என்னன்னே தெரியாமல் போயிடும். தே நீட் டு டெவலப் தேர் சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் சன் எக்ஸ்போஜர் ஆல்சோ. இல்லைனா அதுவுமே ப்ராப்ளமேட்டிக் தான். ரொம்ப உச்சி வெயிலில் ஸ்விம்மிங் போகிறாங்க, இல்லை வெயிலில் விளையாடுறாங்க அப்படின்னா அப்போது சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லைனா சும்மா டெய்லி போடணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஏஜ்னா when do you think actually நம்ம ஏஜிங்னு பேசும்போது we'll talk a little later, but skin aging changes starts at a very young age also. Very young age. So I would say once the puberty hits, start doing your basic skincare routine. Okay. So for both boys and girls. Yeah. So once the puberty hits and the secondary sexual characters நம்ம பார்க்க ஆரம்பிக்கும்போது yes, that's the right time to basically start your skincare, basic skincare routine. Because that's when I think all the hormone changes ஆகுது. அதனால அவங்களுக்கு ஹார்மோனால ஆக்னி வரதுக்கான சான்சஸ் பிக்மெண்டேஷன் வர்றது, ஸ்கின் டோன் ரொம்ப டார்க் ஆகுறது, இது எல்லாமே ஹார்மோன்ஸ்னால அங்கே நடக்கும். முன்னாடி காலத்தில் ஐ திங்க் ஐ எம் அ 90s கிட். அந்த டைமில் எங்களுக்கு இருந்த 2 சோப். ஃபஸ்ட்டு வந்து ஹமாம், அதுக்கப்புறம் வந்தது பேர்ஸ். இது தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது.
அதுக்கப்புறம் தேவைன்னா ஒரு மாய்ஸ்சரைசருங்கிற மாதிரி ஃபேர் அண்ட் லவ்லி இருந்தது, அது போடாத ஆளே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். இப்போ இட் இஸ் ஜஸ்ட் மைண்ட் பாக்லிங். நீங்கள் வைட்டமின் சி சொல்கிறீங்க, ரெட்டினால் சொல்கிறீங்க, ஹையாலுரோனிக் ஆசிட் அண்ட் தென் கிளைகாலிக் ஆசிட், பீல்ஸ், அதுக்கப்புறம் அண்டர் ஐ க்ரீம், நைட் க்ரீம், டே க்ரீம். இட் இஸ் ஸோ கன்ஃபியூசிங். இது ஆக்டிவ்ஸ்னால் என்ன, அண்ட் டு வி ரியலி நீட் ஸோ மெனி திங்ஸ் இன் அ ரொட்டீன் ஸ்கின் கேர்? இது எல்லாருக்கும் தேவைதானா அப்படிங்கிறது எனக்கே இருக்க ஒரு பெரிய டவுட் தான். ட்ரூ தான் நீங்கள் சொல்கிறது. லைக் எனக்கு பிஃபோர் ஐ என்டர் டெர்மட்டாலஜி எனக்கும் இதை பற்றிலாம் பெருசாக எதுவும் தெரியாது. அண்ட் எஸ், ஆக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவான ஒரு ஏஜென்ட்டை நம்ம ஸ்கின் கேரில் இன்கார்பரேட் பண்ணுறது. இப்போது கிளைகாலிக் ஆசிட்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சாலிசிலிக் ஆசிட்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இட்ஸ் அன் ஆக்டிவ் ஏஜென்ட். அது வந்து உங்கள் ஸ்கின்ல ஒரு விஷயம் பண்ண போகுது, அதனால தான் இட்ஸ் கால்ட் அஸ் ஆக்டிவ்ஸ். ஸோ இந்த ஆக்டிவ்ஸ் எல்லாருக்கும் தேவையான்னு கேட்டால் நோ, இட்ஸ் ஆக்சுவலி நாட் நீடட். உங்கள் ஸ்கின் பெரியர் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சு, திஸ் இஸ் வாட் யுவர் ஸ்கின் இஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணணும், உங்கள் ஏஜிங்கை கம்மி பண்ணணும், உங்கள் ஆக்னியை கம்மி பண்ணணும், உங்கள் போர்ஸை கம்மி பண்ணணும், உங்களுக்கு பிக்மெண்டேஷன் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ பேசிக்லி கிரேஸ்ஃபுல்லாக ஏஜ் ஆகுறதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ சிமிலர் டு தட், எனக்கு ஓகே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஏஜ் வெரி கிரேஸ்ஃபுல்லி, ஐ டோன்ட் வாண்ட் ஆல் திஸ் அப்படின்னும் போது தான் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் இன்ட்ரடியூசிங் ஆக்டிவ்ஸ் இன் டு யுவர் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஓகே. ஆனால் இந்த ஆக்டிவ்ஸுங்கிறது ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக வந்து எல்லா டெர்மட்டாலஜிஸ்ட்டும் ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம்தான். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டினாய்டு. ஆக்னிக்குன்ட்டு யார் ட்ரீட்மெண்ட் போயிருந்தாலும் ரெட்டினாய்டு கொடுக்காம இருந்திருக்கவே மாட்டாங்க. ஓகே. பென்சாயில் பெராக்சைடு கொடுக்காம இருந்திருக்கவே மாட்டாங்க. திஸ் இஸ் அ வெரி பேசிக் ஆக்டிவ். அதைத்தான் சீரம் ஃபார்முலேஷனில் மாற்றி அண்ட் தெர் ஆர் நியூவர் ஃபார்முலேஷன்ஸ் விச் இஸ் கம்மிங் அப். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போது நிறைய பேர் எல்லாருமே போய் டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து அவங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி வாங்குறது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள், அட்லீஸ்ட் ஃபார் அ கண்ட்ரி லைக் இந்தியா இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும்போது. ஸோ பீப்புள் வாண்ட் எவ்ரி திங் டு பி ஓவர் தி கவுண்டர். அப்போது அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இதே பர்சன்டேஜை வந்துட்டு நம்ம ஓடிசியாக கொடுக்க முடியாது. நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது ஓடிசியாக கொடுத்தோன்னா வி டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன், சூப்பர்விஷன் இல்லாமல் எப்போ ஆரம்பிக்கணும் எப்போ நிறுத்தணுங்கிறது தெரியாமல் இருக்கும்போது. ஸோ தட்ஸ் வை தெர் இஸ் அ லாட் ஆஃப் நியூவர் ஃபார்முலேஷன்ஸ் விச் இஸ் கம்மிங். ப்ரோ வைட்டமின்ஸ் வருது. லைக் இப்போ ரெட்டினால் எடுத்திங்கன்னா ப்ரோ ரெட்டினால்ஸ்ன்னு இருக்குது, ரெட்டினைலுன்னு இருக்குது, ரெட்டினால் இருக்குது, ரெட்டினாய்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும், என்னடா இவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றுமே டிஃப்ரெண்ட் கிரேட்ஸில் வந்துட்டு ஒர்க் ஆகும். சிலது உங்களுக்கு ஹார்மே பண்ணாது, போட்டாலும் பிரச்சனை வரப்போகிறது இல்லை, அட்லீஸ்ட் ரொம்ப பேடான ரியாக்ஷன்ஸ் வரப்போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஃபார்முலேஷன் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ நிறைய வந்துட்டு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் மேக்கிங் லைஃப் மோர் ஈஸியர் ஃபார் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். பட் இட்ஸ் நாட் அ நியூ திங். ஒரே பர்சன் எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டா இன்னும் நம்ம சூப்பர் ஆயிடுவோம், நம்ம டெஃபினெட்லி இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆக மாட்டீங்க. So that is the information and message I want to give out. Just because too much of a good thing is not a good thing, and sometimes it can work out very bad also. Always start with single agent. அந்த ஏஜென்ட் எப்படி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் ஆகுதுன்னு பாருங்க. நான் பிகினிங்கில் சொன்னது தான், யூ ஆர் த பெஸ்ட் ஜட்ஜ் ஃபார் யோர் ஸ்கின். சம்டைம்ஸ் ஐ லிசன் டு மை பேஷண்ட் சேயிங், எனக்கு இது போட்டால் ரொம்ப ரியாக்ட் ஆகிட்டே இருக்க மாதிரி, ஓகே வில் ஜஸ்ட் டேக் இட் ஆஃப், அவ்வளோதான். பிகாஸ் அவங்களுக்கு தெரியும், யூ நோ தட் இட் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட் ஒர்க்கிங். உங்களுக்கு ரொம்ப நிஜமாவே வந்துட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் படலை, அது எனக்கு ஒர்க் ஆகலைன்னு தோணும் போது யூ வில் ஹாவ் டு ஸ்டாப் இட் அண்ட் ஸ்டார்ட் வித் ஒன். இல்லைனா எப்படி நீங்கள் வந்து தெரியும் உங்களுக்கு இதுனாலையா அதனாலையா இது ரெண்டும் கம்பைன் ஆகுறதுனாலையா அப்படின்ட்டு. ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஒன் அண்ட் தென் யூ கேன் ஸ்லோலி பில்ட் அப். இப்போது நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஓகே இது ரெட்டினால் பற்றி பேசுவாங்க, திடீர்னு ஒருத்தங்க விட்டமின் சி பற்றி பேசுவாங்க. இப்போ ஒருத்தங்க ப்ராடக்ட்டை பற்றி மட்டும் பேசுகிறாங்க, அந்த ப்ராடக்ட்டை அவங்க விற்கிறதுக்காக பேசுகிறாங்க. அவங்க உங்கள் ஸ்கின் எப்படி இருக்குன்னு தெரியாது, எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ இன் தட் கேஸ் நீங்கள் தான் வந்துட்டு டிசைட் பண்ணணும் உங்களுக்கு அது வேணுமா வேணாமா அப்படிங்கிறது. ஸோ யூ ஆர் இன் த பிளேஸ் டு மேக் டிசிஷன். யூ கான்ட் ஜஸ்ட் கோ பை, ஓகே நான் பார்த்தேன் ஸோ ஐ எம் ஜஸ்ட் பையிங் இட், அப்படி கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் ரொட்டீன் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள், நீங்கள் ஆல்ரெடி சில இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். அண்ட் எப்போவுமே டெஸ்ட் பேட்ச் பண்ணுங்கள். ஸ்டார்ட் வித் ஒன் ஆக்டிவ், ஸ்டார்டிங் வித் வைட்டமின் சி, 1 month ஒன்லி வைட்டமின் சி. ஓகே, டோன்ட் யூஸ் எனிதிங் எல்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட். அதுக்கப்புறம் ஸ்லோலி பில்டப். ரெட்டினால் ஆரம்பிக்கிறீங்களா, ஓகே ஸ்டார்ட் ஒன்லி வித் ரெட்டினால். இப்போ நீங்கள் ரெட்டினால் போடுற டேஸ் வைட்டமின் சியை ஸ்கிப் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு ரியாக்ஷன் வந்துச்சுனாலோ ஆக்னி வந்துச்சுனாலோ இது விட்டமின் சியா இல்லை ரெட்டினாலாக தெரியும். Now if you're going to start vitamin C in the day and retinol in the night, both together, both will cause acne. Okay. Both will cause reaction. இப்போ எதனால எது வந்துச்சு தெரியாது.
both will cause acne and will cause reactions in many people. Yeah. And then only that settles down. Yes, that settles down. It could be a normal reaction. Reaction வந்துட்டு எப்போவுமே நம்மளுக்கு கெட்டது கிடையாது. Okay. The effect of the drug causes some kind of reaction. Change. அது நார்மலாக கூட இருக்கலாம். இப்போ ரெட்டினால் போட்டால் ஆக்னி வரலாம், நார்மல். அது டசன்ட் மீன் ரெட்டினால் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்ட்டு. அதே மாதிரி ரெட்டினால் போட்டால் ஸ்கின் ட்ரை ஆகலாம், ஸ்கின் பீல் ஆகலாம், ரெட் ஆகலாம். இது எல்லாமே நார்மல் ரியாக்ஷன். அண்ட் இப்போ நான் சொல்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ரெட்டினால், ஃபார் எனி ஆக்டிவ். எது வேணால் ஆகலாம். பட் இட் இஸ் டெம்பரரி. இட்ஸ் வெரி டெம்பரரி. அது ஆகிட்டு உங்களுக்கு நார்மல் ஸ்கின் வர வரைக்கும் யூ ஹாவ் டு வெயிட். சம்டைம்ஸ் த ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ குட். ஓகே. ஸோ நீங்கள் வந்து யூ கான் கெட் லாஸ்ட். என்ன யூஸ்வலாக நடக்கும்னா, யூ கெட் அ ப்ராடக்ட், யூ யூஸ் இட், ஓகே ரியாக்ட் ஆகுது, ஐ கெட் டு அனதர் ப்ராடக்ட், ஐ யூஸ் இட், ரியாக்ட் ஆகுது, ஓகே அதுவும் விடுறேன். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்குமே தவிர ரிசல்ட் இருக்காது. True. So how long do you think that temporary phase where the reaction and then you start seeing the benefitங்கிறது எப்போல இருந்து அப்படின்னு, is there a time frame ஏதாவது? நீங்கள் யூஸ்வலி 2 weeksலேருந்து 4 weeks வரைக்கும் எனி ரியாக்ஷன் கேன் லாஸ்ட். ஏன்னா நம்ம ஸ்கின் செல் சைக்கிளிங் இருக்குல்ல, அது வந்து 28 days சைக்கிள். ஓகே. So within that, whatever reaction, it will actually settle down or reduce at least. ஸோ இப்போ வந்து இட் இஸ் த ஏஜ் ஆஃப் டிக்டாக் அண்ட் இன்ஸ்டாகிராம். அது பார்த்து தான் எல்லாரும் என்ன லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஃபேஷனில் மட்டும் இல்லை, பியூட்டிலையும் தான் சொல்வேன். ஸோ ஏதோ ஒரு வைரல் ட்ரெண்டை பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணால் அவளுக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு, ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் யூஸிங் இட்னு. திஸ் இஸ் எஸ்பெஷலி ஃபார் அ யங் கேர்ள்ஸ், ஐ ஷுட் சே. ஈவன் ஃபார் மை ஓன் டாட்டர், as you very well know, her friend was using retinol. ஸோ இது எதுக்கு போனி, உனக்கு இந்த ஏஜில் தேவையே இல்லைங்கும் போது she started using it and said that my skin is very goodன்னு. நல்லா இருந்த ஸ்கின் நல்லா ஆக்னே வந்தது தான் மிச்சம். and she had to stop using it தவிர வேறு எந்த பெனிஃபிட்டும் அதனால இல்லை. இஸ் தட் ஃபைன்? இன்னொருத்தருக்கு அது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தா நம்மளுக்கும் கொடுக்கும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இல்லை இந்த மாதிரி பொருட்கள், தட் இஸ் ஆக்டிவ்ஸ் எல்லாம் ஒன்லி டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்துட்டு உங்கள் ஸ்கின் டைப் என்ன, உங்களுக்கு எது செட் ஆகும், உங்களோட ஏஜ் என்ன, ஏஜ் அப்ராப்ரியேட்டாக என்ன ஸ்கின் கேர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறது தான் நல்லதா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறது தான் நல்லது. எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு டீனேஜ், வேறு லைக் ஓகே பார்க்குறதெல்லாம் வாங்கி போடணும் அப்படிங்கிற தோன்ற ஒரு ஏஜ் குரூப். வி கான்ட் blame them also. இப்போ எல்லாமே இருக்குது சோஷியல் மீடியாவில், ஸோ அவங்களுக்கும் தெரியல, அவ்வளோதான். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு அட்லீஸ்ட் கன்சல்ட் அண்ட் நோ இஃப் யூ கேன் யூஸ் இட் ஆர் யூ ஷுட் நாட் யூஸ் இட். ப்ராப்ளம் என்னென்னா, வென் யூ ஹாவ் அ ரியாக்ஷன், இப்போ அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஆக்னி வந்திருக்கலாம், அதுக்கு அவங்க ரெட்டினாய்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு ஆக்னி நல்லா சரியாக ஆகிட்டு அவங்க ஸ்கின் நல்லா இருந்திருக்கலாம். இப்போது அதே ஏஜ் குரூப் பர்சன் எனக்கு ஆக்னி வரலை, நான் இப்போ போட்டேன்னா எனக்கு ஆக்னி வராதுன்னு நினச்சி போடும்போது அங்கே ஆக்னி ட்ரிகர் ஆகலாம். த ரீசன் இஸ் ஹார்மோன்ஸ் ஹியர். ஓகே. ஸோ ஹார்மோன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த பர்ஜிங் அப்படிங்கிறது ஒரு விஷயம். நம்ம இப்போ ரெட்டினாய்டாக போடுறோம், எனி ஆக்டிவ் போடுறோம், உங்கள் செல் சைக்கிள் வந்து மாறப்போகுது. ஸோ அடியில் இருக்கிற செல் இட்ஸ் கோயிங் டு கம் அப் அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஷெட். இப்போது இதில் கிளான்ஸ் பிளாக் ஆகிருக்கு, உங்களோட செபேஷியஸ் கிளான்ஸ் பிளாக் ஆகிருக்குன்னா the duct பிளாக்கேஜும் இட் இஸ் கோயிங் டு கெட் கிளியர்ட் அவுட். how will it get cleared out? It has to come out. ஸோ அதனால தான் ட்ரைனஸ், அதனால தான் பீலிங், அதனால தான் ஆக்னியும் நம்மளுக்கு வருது. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் குவைட் நார்மல். இப்போ என்ன பண்ணுவோம், போடுவோமா, ரியாக்ட் வருவோமா, அப்படியே விட்டுருவோம். ஸோ ஆக்னி வந்துக்கிட்டே இருக்கும். நவ் த ப்ராப்ளம் இஸ் டபுள். அண்ட் தென் வி ஸ்டாப் எவ்ரி திங் அண்ட் தென் ஓகே தென் வில் சி வாட் வி டூ நெக்ஸ்ட். இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஈவன் வென் யூ கம் டு அ டெர்மட்டாலஜிஸ்ட், நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோன்னா டசன்ட் மீன் 100% இட்ஸ் கோயிங் டு ஒர்க் ஃபார் யூ. ஐ ஆல்வேஸ் டெல் ஐ நீட் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்கின். எனக்கு எது உங்கள் ஸ்கின்ல போட்டால் ரியாக்ட் ஆக போகுதுன்னு எனக்கே தெரியாது. ஐ கேன் ப்ரெடிக்ட் ஓகே யூனோ திஸ் மைட் நாட் ஒர்க் ஃபார் யூ, உங்கள் ஸ்கின் இப்படி இருக்குது, உங்களுக்கு செட்டே ஆகாது அப்படிங்கிறது. ஒரு 6 மாதம் கழித்து இல்லை 8 மாதம் கழித்து உங்கள் ஸ்கின் நல்லானதுக்கப்புறம் நானே திரும்ப அது உங்களுக்கு கொடுக்கவும் செய்வேன். பிகாஸ் ஸ்கின் கீப்ஸ் சேஞ்சிங் எவ்ரி டே, இட் கீப்ஸ் சேஞ்சிங் அக்கார்டிங் டு த என்வாயன்மெண்ட், ஏஜ், நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா விஷயமும் ஸ்கின்னை மாற்றிக்கிட்டே இருக்க போகுது. ஸ்ட்ரெஸ், எமோஷன்ஸ், ஸ்லீப், எக்ஸாம்ஸ் எல்லாமே மாற்றிக்கிட்டே இருக்க போகுது. அண்ட் இந்த டீனேஜ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி 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 வல்னரபிள் ஏஜ். அவ்வளோ ஹார்மோன் இன்ஃப்ளூயன்சஸ். டைம் இருக்கும்போது எதையோ ஒன்று எடுத்து அப்ளை பண்ணுறேன். நோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுதா, ப்ளீஸ் கோ சி அ டெர்மட்டாலஜிஸ்ட், கெட் அ பேசிக் திங், நான் இதை பண்ணுவேன் அப்படிங்கிறது அண்ட் சேஃபாக வாங்கி நீங்கள் பண்ணுங்கள். ஓகே. பட் ஓவர் தி கவுண்டர் வந்து நான் கண்டிப்பாக அட்வைஸ் பண்ண மாட்டேன். இது டீனேஜ்ன்ட்டு இல்லை, ஃபார் எனி ஒன். ஓவர் தி கவுண்டர் உங்களுக்கே உங்கள் ஸ்கின்னை பற்றி தெரியலனா டோன்ட் ஜஸ்ட் பிக்
whatever you see or whatever is portrayed nice and do it. And viral. நீங்க வைரலா இருக்கிற ஒரே விஷயம் ஐ வுட் சே ஓகே ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசர், கிளென்சர், சன்ஸ்கிரீன் அதோட நிறுத்திக்கோங்க. அதோட அந்த வைரலுக்கு வந்துட்டு கீப் அ ஃபுல் ஸ்டாப். தட் இஸ் த லைன். அதை தாண்டி நீங்க போகும்போது யூ டோன்ட் நோ வேர் யூ கோயிங் டு எண்ட் அப். சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது ஏபிசியில் இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம், ஸ்கிப் பண்ணக்கூடாத விஷயம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே யூ ஹேவ் டோல்டஸ். நான் வளர வயசெல்லாம் சன்ஸ்க்ரீனுங்கிற கான்செப்டே கிடையாது. அண்ட் இட் இஸ் வெரி ரீசென்ட்லி அபவுட் அ இயர் ஆர் 2 சின்ஸ் ஐ ஸ்டார்டட் யூஸிங் சன்ஸ்க்ரீன் ப்ராப்பர்லி. ஸோ இன்டோர்ஸ் அவுட்டோர்ஸ் ஆல் ஏஜஸுக்கு அவசியம் தேவை அப்படிங்கிறது சன்ஸ்க்ரீனா? கண்டிப்பாக அவசியம் தேவை சன்ஸ்க்ரீன் தான். இன்னும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணுன்னா, நீங்கள் ஸ்கூல் போயிட்டுருக்கும்போதோ காலேஜ் போயிட்டுருக்கும்போதோ இருந்த ஹீட் எப்படி இருக்குது, இப்போ இருக்கிற ஹீட் எப்படி இருக்குது, தட் இஸ் வேர் வி டிஃபர். ஸோ லைட் அண்ட் ரேஸ்ன்னும் போது யூவிஏ யூவிபி இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் ரேஸ். இது இல்லாமல் ப்ளூ லைட், இன்ஃப்ராரெட், விசிபிள் லைட் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். அந்த இம்பேக்ட் இப்போலாம் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம இண்டோர்ஸ்லேயே இருந்திருந்தாலும் லைட்டு போட்டுக்கிட்டே தான் இருக்கும், சிஸ்டம் முன்னாடியே தான் இருக்கும். ஆல் ஆஃப் அஸ் வி ஆர் லிட்ரலி வி நீட் சிஸ்டம், வி நீட் ஏஐ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ப்ளூ லைட்லேயுமே நம்மளுக்கு நிறைய டேமேஜ். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் யூவிஏ யூவிபியை விட அதிகமான டேமேஜ் உங்களுக்கு ப்ளூ லைட்டில் ரொம்ப குவிக்காக நடக்கும். ஒன் எக்ஸாம்பிள் இஸ் கோவிட் டைமில் எல்லாரும் அப்படியே வீட்டுக்குள்ளே தான்டா இருந்தேன், எப்படா கருப்பானே அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது தான். ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம் ஹியர் அப்பார்ட் ஃப்ரம் யூவிஏ யூவிபி. அண்ட் தட்ஸ் வை இன்டோர் அவுட்டோர் ரெண்டுத்துக்குமே சன்ஸ்க்ரீன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். So what are the types of sunscreen available? You have physical sunscreen which is purely zinc oxide. Chemical filters irukku. Of course it's a very big debate to sit and talk about chemical filters mattume. But there are a lot of good or less harmful chemical filters also. So no, nothing against the chemical filters. அது இல்லாமல் ப்ளூ லைட் ப்ரொடக்ஷன். ஸோ இதெல்லாமும் நம்ம பார்த்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் சன்ஸ்க்ரீன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது. ஸோ இப்போ ஒரு சன்ஸ்க்ரீன் போய் வாங்க போகிறோம்னா எல்லாரும் ஃபஸ்ட்டு பார்க்குறது எஸ்பிஎஃப் என்ன அப்படின்னு. ஸோ இந்த எஸ்பிஎஃப்னா என்ன? ஸோ நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு எந்த எஸ்பிஎஃப் இஸ் யூஸ்வலி சஜஸ்டட் அண்ட் வாட் இஸ் திஸ் ஆக்சுவலி எஸ்பிஎஃப்னா? SPF is nothing but sun protection factor. ஆனால் அது ப்ரொடெக்ட் பண்ண போகிறது யூவிபி ரேஸில் இருந்து மட்டும்தான். இப்போது சன்ஸ்க்ரீனில் பார்க்கும்போது or even if you see some day cream with SPF protection இருக்கும். ஸோ you will be under an impression, ஓகே நான் இதை போட்டுட்டேன்னா நான் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் அந்த எஸ்பிஎஃப்பை போட்டு வீட்டில் கொள்ள இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட். என்ன ப்ரோஜனமே இல்லை. இட்ஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட் ஒன்லி அகேன்ஸ்ட் யூவிபி. வீட்டை விட்டு வெளில போனால் தான் யூவிபியே கிடைக்கும், வீட்டுக்குள்ளே யூவிபியே கிடையாது. ஸோ யூ டோன்ட் ஈவன் நீட் தட் எஸ்பிஎஃப் அங்கே. பட் யூஸ்வலி எனி சன்ஸ்க்ரீன் இட் டசன்ட் கம் எஸ்பிஎஃப் மட்டும், யூவிஏல இருந்து மட்டும் ப்ரொடெக்ஷன். எனி சன்ஸ்க்ரீன் இட் கம்ஸ் வித் எஸ்பிஎஃப் தான். ஸோ எஸ்பிஎஃப் கண்டிப்பாக பார்த்து வாங்க வேண்டியது நீங்கள் அவுட்டோர் பர்சன் அப்படின்னா எஸ் யூ ஹாவ் டு சி எஸ்பிஎஃப் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஹைலி டேன் ஆகிற ஸ்கின் இருக்குது உங்களுக்கு, நான் இப்படி போயிட்டு வந்தேன்னா டேன் ஆகிடுவேன், தென் கோ ஃபார் ஹையர் எஸ்பிஎஃப் ப்ரொடக்ஷன். ஸோ எஸ்பிஎஃப் ஐடியலி இந்தியன்ஸுக்கு நம்ம ஊரில் எஸ்பிஎஃப் 30க்கு மேலே இட்ஸ் ஐடியல் டு யூஸ். ரொம்ப அவுட்டோர் பர்சனாக தான் above 50 நீங்கள் யூஸ் பண்ணோம். லைக் ஸ்போர்ட்ஸ் எப்போவுமே வெயிலே சுற்றிட்டு இருப்பாங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, உங்களுக்கு தான் எஸ்பிஎஃப் above 50 ரொம்ப முக்கியம். வீட்டில் இருக்க போகிறோம், இன்டோர் ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்பிஎஃப் உங்களுக்கு 30 இருந்தாலே ரொம்ப 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 போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. பட் வாட் யூ ஷுட் லுக் ஃபார் மோர் தேன் தட் வீட்டில் இன்டோர் சன்ஸ்க்ரீன் அப்படின்னா PA+++, which indicates UVA. ஏன்னா இந்த UVA ரேஸ் இட் வில் ஸ்டில் கம் இன்சைட் யோர் ஹவுஸ் த்ரூ யோர் விண்டோஸ் ஆல்சோ. இட் வில் நாட் ப்ரொடெக்ட். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு காஸ் ஈவன் மோர் சிவியர் டேமேஜஸ். அண்ட் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக ஏஜ் ஆகிறதா இருக்கட்டும், இந்த ஃப்ரெக்கல்ஸ் வர்றதா இருக்கட்டும், மெல்லாஸ்மா வர்றதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் காரணம் UVA தான். UVB டேன் பண்ணும். இப்போ போயிட்டு வரீங்க டேன் ஆவீங்க, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் UVB. பட் த பிக்மெண்டேஷன் தட் யூ சி, த அன்இவன்னஸ் தட் யூ சி, ஒரு டேமேஜ் தட் யூ சி, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் UVA. ஸோ அந்த யூவிஏலேருந்து ப்ரொடெக்ஷன் வேணும்னா இன்டோர்ஸில் நம்மளுக்கு சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக வேணும். இன்னொன்று நான் சொன்ன ப்ளூ லைட், விசிபிள் லைட், இன்ஃப்ராரெட். ஸோ இன்ஃப்ராரெட்னும் போது இட்ஸ் மோர் ஆஃப் தி ஹீட் வேவ்ஸ். ஸோ நீங்கள் பீக் சம்மர்லலாம் ஆல்வேஸ் பி வித் சன்ஸ்க்ரீன், ஏன்னா ஹீட் இஸ் ஆல்வேஸ் தேர் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கெல்லாமே ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை சில சன்ஸ்க்ரீனில் ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன், விசிபிள் லைட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் இண்டிகேட்டர் ஃபார் திஸ். ஸோ எவ்வளோ அப்ளை பண்ணும்? ஐடியலி 2 finger, எஸ். பட் 2 finger நாட் ஜஸ்ட் ஃபார் த ஃபேஸ்.
2 fingers which will cover your face, your ears and your neck, front and back. 2 finger எடுத்து மூஞ்சில மட்டும் அப்ளை பண்ணா கொஞ்சம் எல்லாரும் பார்க்க பேய் மாதிரி தான் இருக்கும். Can't help it. ஒரு ஒயிட் காஸ்ட் வந்த மாதிரி ஆயிடுது. certain brands I think நல்லாவே அந்த ஒரு ஒயிட் காஸ்ட் வந்து மூஞ்சிக்கு வந்துற மாதிரி இருக்கு. Any sunscreen which has physical filters, zinc, titanium, iron oxide, இது எல்லாமே இந்த white cast கொடுத்துரும். Okay. So how often should you keep applying? Sunscreen generally I recommend 3 times a day apply பண்ணிக்கோங்க. காலையில ஒரு தடவை around 12 to 1 அந்த டைம் ஒரு தடவை around 3 to 4 o'clock. But if you're wearing makeup, how does it work? How will you apply sunscreen? Ideally you should wash your face and then reapply sunscreen, at least for Indians, because நம்ம நிறைய sebum produce பண்ணுவோம். அதுக்கு மேல நீங்க sunscreen என்னதான் non comedogenic போட்டாலும் it still is going to clog your pores. So அதனால better to wash and reapply. So makeup போட்டிருக்கோம் அப்படின்னும்போது powdered sunscreens, compact sunscreens can be reapplied, but still I still stick with wash and reapply our sunscreen. Okay, எனக்கு டைம் இல்லை to go wash and in a full makeup remove பண்ணிட்டு micellar gel or wipes, just wipe it, reapply the sunscreen. Reapply the sunscreen and then reapply your makeup. So practically I think that's going to be very difficult. That's why a lot of people are now preferring no makeup look. No makeup look is not actually no makeup. It is like that one, a true no makeup look. This is how I got up அப்படிங்கிற மாதிரி. That takes half an hour 45 minutes to prepare your face for that kind of pics which the celebrities use. அந்த மாதிரி கைண்டா அப்படின்னு பார்த்தேன். So waterproof sunscreens only for those who are going into the water இல்லை நம்ம ரொம்ப ஸ்வெட் ஆகிறோம், ஸோ வாட்டர்ப்ரூஃப் போட்டுக்கிட்டா அது நிறைய நேரத்துக்கு நம்மளுக்கு இருக்கும் அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா? Waterproof also stays only for 45 minutes. Okay. So not more than that. So anyway நீங்கள் reapply பண்ணணும். நீங்கள் ஸ்விம்மிங் போகிறாங்களா இருந்தாலும் you have to reapply the sunscreen அதுக்கப்புறமா. So waterproof ideally develop பண்ணது வந்துட்டு for swimmers, any kind of water activitiesக்காக. But people who sweat a lot can also still wear waterproof sunscreen. And pregnancy la, is there something like pregnancy safe sunscreens? Yeah, there are a lot of pregnancy safe filters. Majorly pregnancy safe sunscreen அப்படிங்கிறதுல இந்த harmful filters வந்துட்டு இருக்காது. Like major chemical filters. Chemical filters mostly pregnancy la avoid பண்றது better. So physical filters use பண்ணிக்கிறது better. அகற்றின் அழகு முகத்தில் தெரியும்னு ஒரு பழமொழி இருக்கு. பட் அதை நான் கொஞ்சம் மாற்றி இன்டர்ப்ரேட் பண்ணுறேன். உள்ளே நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோங்கிறது, மனசு எப்படி இருக்குங்கிறது மூஞ்சியில் தெரியும், அழகாக தெரியும் அப்படின்னு சொல்ல வராங்க. பட் நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன வாட் ஆர் வி கன்சியூமிங், ஒழுங்காக தூங்குறோமா, இதெல்லாமே செய்யாமல் எவ்வளோ காசு செலவு பண்ணாலும் நல்லா வந்து வி கேன் லுக் குட்னு ஏதாவது இருக்கா? கேன் வி எவர் அவுட் ரன் அ பேட் லைஃப் ஸ்டைல் ஜஸ்ட் பை ஓவர் ஸ்பெண்டிங் அண்ட் புட்டிங் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆன் ஆர் ஸ்கின்? Definitely no. You will realize it after a point of time, but it will be too late when you realize it. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. என்ன தான் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி, how much ever you spend on your skin care, if you are not ready to change your lifestyle, it doesn't last longer. எவ்வளோ நாள் பண்ணிகிட்ருக்க முடியும்? Practically not possible. After a point you will be like, okay, I'm giving up because it's not working for me. So I think that's a very important message, especially for all the youngsters who were அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் இஸ் இட்ஸ் அட்ரோஷியஸ். வெளியில் நிறையா சாப்பிட்றாங்க, சுகர் நிறையா எடுத்துக்கிறாங்க, பாதி நேரம் ஸ்க்ரீன்ஸ்லேயே இருக்காங்க, தூக்கம் சரியாக இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் நவ் டு லுக் கூல், ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் அண்ட் எவ்ரி திங் ஹேஸ் பிகம் த சோஷியல் நார்ம். இதெல்லாம் செய்யும்போது ஸ்கின்னு மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் இந்த ஃபேஷியல் யூஸ் பண்ணுறோம், அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோங்கிறது இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ லாங் லாஸ்டிங் ரிசல்ட்ஸ்னு ஐ திங்க் தட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் டு கிவ் த யங்ஸ்டர்ஸ். Definitely yes. And I think it's also majorly because of the peer pressure, the social group. எல்லாமே வந்துட்டு has a impact over here. Mostly when it comes to the adolescent stage, சாப்பிட்றேன், நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. that attitude has to change. Okay. அது இப்போ அவங்களுக்கு சொன்னால் ப்ராபப்ளி புரியாது. ஒரு 5 years ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு எதுவும் மாறலை அப்படின்னும் போது then we can still point out saying no,
You have not changed your lifestyle yet. எக்ஸாக்ட்லி. ஸோ ஐ திங்க் உங்ககிட்ட வரும்போது தே கம் ஃபார் ஆக்னே, எங்ககிட்ட வரும்போது தே கம் ஃபார் பிசிஓஎஸ். அண்ட் தென் த ஃபர்ஸ்ட் திங் ஐ ஆஸ்க் தெம் டு see is their weight with their permission, பிகாஸ் நவ் இப்போல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ண முடியாது இல்லையா. இட் இஸ் அ வெரி சென்சிட்டிவ் டாபிக். அப்புறம் உடனே நம்ம வந்து பாடி ஷேமிங், ஃபேட் ஷேமிங் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துடும். I think actually has to definitely change at some point of time. பாடி ஷேமிங்கிறது வேற, ஒபிசிட்டிங்கிறது வேற. ஒபிசிட்டி இஸ் அ மெடிக்கல் டெர்மினாலஜி. இது வந்துட்டு ஐ திங்க் சம்வேர் எல்லாருக்குமே மைண்டில் பதிவு பண்ணணும். ஒருத்தவங்க ஒபீஸாக இருக்காங்க, அவங்களுக்கு அதனால ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறது இட்ஸ் அவுட் ஆஃப் கன்சர்ன். அது மெடிக்கல். தட் அகெயின் யூ கேனாட் செலிப்ரேட் ஒபிசிட்டி. அது வந்துட்டு இட் இஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் டாபிக். பாடி ஷேமிங் இஸ் நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஏன் குண்டா இருக்க, உனக்கு ஏன் கருப்பாக இருக்குது, உனக்கு ஏன் ஆக்னி இருக்குது, உனக்கு ஏன் முடி கம்மியாக இருக்குது, உனக்கு ஏன் முடி ஜாஸ்தி இருக்குது. தட் இஸ் பாடி ஷேமிங். I don't support body shaming. Definitely. For that matter, I don't think any one of us support body shaming. But obesity cannot be celebrated. எனக்கு ஃப்யூச்சரில் உனக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது, ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இன்னும் வெயிட் ஏற போகிற, வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் கோயிங் டு சி, இன்னும் மெனோபாஸ் ஆகும்போது வாட் ஆர் த மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு டப்பா மாத்திரை வச்சு நம்ம 40 வயசுலேருந்தே சாப்பிட்ணுன்னு நினச்சோன்னா நம்ம எதையும் மாற்ற வேண்டாம். இல்லாட்டி இட் இஸ் ஹை டைம் வி திங்க் அபவுட் லைஃப் ஸ்டைலுன்னு. பட் தட் இஸ் அ கான்வர்சேஷன் ஐ திங்க் அட் எனி பாயிண்ட் இப்போ இருக்க ஸ்டேஜில் ஆல் த டாக்டர்ஸ் across all specialities which we need to address when we are treating our patients. And that's what I tell them. எல்லாம் மருந்து மாத்திரையிலேயே சரி பண்ணிட முடியாதுப்பா, நம்ம சைட்லேருந்து நிறைய சேஞ்சஸ் நம்ம லைஃப் ஸ்டைலில் என்ன முடியுமோ கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு லீவ் அலோன் நம்ம இவ்வளோ நேரம் வந்து ப்ராடக்ட்ஸ், ஆக்டிவ், சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் பேசணும். நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ், யூ ஓப்பன் த கிராம், இட்ஸ் தேர். You have a lot of nutritional supplements. Okay, சாப்பிடலன்னு என்ன மாத்திரை சாப்பிட்டுக்கலாம். It's okay. That has become normalizingல. ஸோ மாத்திரை சாப்பிட ரெடியாக இருக்காங்க, ஆனால் நல்லதை சாப்பிட யாரும் ரெடியாக இல்லை. Even this conversation I was having just டே பிஃபோர் என்னமோ வந்துட்டு காய்கறி சாப்பிட்லையா, ஒன்றுமே இல்லை, அந்த ஒரு மாத்திரை இருக்குது, அதில் வந்துட்டு நிறைய வந்து அந்த டேஸ் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அந்த மாத்திரையை பாப் பண்ணி போட்டுக்கலாம். ஐ செட் சரி, அதில் நிஜமாகவே வந்து பாலிஃபினால்ஸ் இருக்கலாம், வெஜிடபிள்ஸில் ஸோ மெனி அதர் பெனிஃபிட்ஸ் இருக்கே, ஃபைபர் இருக்கே, எல்லாத்தையும் மாத்திரை ஃபார்மில் கொடுத்தா எல்லாத்தையுமே நம்ம பவுடரும் மாத்திரையிலேயே சாப்பிட போகிறோம்னா என்ன தான் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதே. இப்போ எல்லாத்துக்கும் ஈஸி ரூட், ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணலாம், ஒரு மாத்திரை சாப்பிட்டோமா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ சப்ளிமெண்ட்ஸ் ஆர் நெவர் த ஆன்சர் ஃபார் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ரியல் ஃபுட். டெஃபிஷியன்சி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ண போகுது தவிர உங்களுக்கு சும்மா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டா அது உங்களுக்கு பெனிஃபிஷியல்னு இல்லை. அண்ட் ஆக்சுவலி வைட்டமின்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் தேவையில்லாமல் எடுத்துக்கிட்டோன்னா இட் கேன் ஹேவ் சம் ஹார்ம் ஆல்சோ. It is definitely harmful. ஸோ இஷ்டத்துக்கு எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாதுங்கிறது ஏதாவது ஒருத்தங்க சொன்னாங்க. ஏன்னா இப்போ தான் நிறைய பேருக்கு நம்மளுக்கு ஐம் ஷுர் யூ நோ சோஷியல் மீடியா ஹேஸ் இட்ஸ் advantages as well as disadvantages. People have millions of followers, 500,000 more, million and above, but they talk absolute nonsense. Are they even qualified to talk about it? நம்மளுக்கு தெரியல. பட் அவங்கள நம்பி நிறைய பேர் வந்து போயிட்டு they may have some hidden agenda as you said. அவங்க விற்கிறது வேறு ஏதாவது இருக்கலாம், they are pushing their own productsனு அதெல்லாம் நம்பி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ look at anyone before you decide to follow them. Look at their qualification. அதே qualified, certified to talk about itன்னு பாருங்கள். பிளைண்டாக யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஈவன் அஸ் ஜஸ்ட் see what we are saying is right ஆன்னு பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்வேன்னு நினைக்கிறேன். பிறந்த ஒன்று 100% எல்லாரும் ஆக போகுதுன்னா அது வயசாக போகுதுங்கிறது தான். பட் அதை ஒவ்வொருத்தர் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. அண்ட் do we age gracefully as you said in the beginning, or do we try and fight it till the end? முடியாது, எனக்கு வயசே ஆக முடியாதுன்னு ஃபைட் பண்ணுறவங்களும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ anti-aging is a booming $1 billion industry right now. Is it even possibleங்கிறது ஒன்று. அண்ட் அக்ஷய் குமார் வந்து காஃபி வித் கரனில் ஐ திங்க் பை a slip of the tongue he accidentally let the cat out of the bag. ஸோ ஃபில்டர்ஸ்க்கு பதிலாக he used the words everyone is using fillers, Botox and things like that அப்படின்ட்டுன்னு. ஸோ are these all anti-aging treatments? ஃபில்லர்ஸ்னா என்ன? ஸோ I think we can look at it one by one. What are actually fillers? Fillers வந்துட்டு as a name says it's going to basically fill a space.
ஏஜ் ஆகுறவங்க தான் ஃபில்லர்ஸ் பண்ணணுமா, 20 வயசில் இருக்கவங்க ஃபில்லர் பண்ணக்கூடாதா? யூ கேன் டெஃபினெட்லி டூ அ ஃபில்லர் வென் வி ஹாவ் ஸ்பேஸ் டு ஃபில் த ஏரியா. ஓகே. இப்போ கண்ணு சில பேருக்கு உள்ளே இருக்கும். ஸோ அந்த ஏரியாவை வந்துட்டு யூ ஹாவ் டு ஃபில் தட் ஸ்பேஸ் டு மேக் இட் லுக் ஈவன். ஓகே. தட் இஸ் ஆ ஃபில்லர். எந்த ஏஜ் வேணால் ஃபில்லர் பண்ணலாம். above 18 years anyone can actually get a filler done if it's required for you. Yeah. It's nothing related to anti-aging. But okay, இப்போ ஏஜ் ஆகுது அண்ட் எனக்கு சாக் ஆக ஆரம்பிக்க போகுது. ஸோ சாகிங் அப்படிங்கிறது நீங்கள் க்ரீம்ஸ் போட்டு கண்டிப்பாக கரெக்ட் பண்ணவே முடியாது. சாகிங் இஸ் பிகாஸ் நாட் ஜஸ்ட் யோர் ஸ்கின் இஸ் பிகமிங் லூஸ், பிகாஸ் யோர் மசில்ஸ் ஆர் பிகமிங் லூஸ். உங்கள் ஃபேட் பேட்ஸ் விரிய ஆரம்பிக்குது. ஸோ தெர் இஸ் சம்திங் கால்ட் as gravity. ஸோ இட்ஸ் கோயிங் டு கம் டவுன். இப்போ இதெல்லாம் தாண்டி நீங்கள் அதை வந்துட்டு லிஃப்டடாக வச்சுக்கணுன்னா யூ ஹாவ் டு கெட் சம்திங் டன் டு லிஃப்ட் இட் அப். ஸோ ஃபில்லர் நம்ம நிறைய இடத்துக்கு பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ டூ ஃபார் யோர் ஹேண்ட்ஸ், யூ கேன் டூ இட் ஃபார் யோர் நெக். நிறைய ஏரியாஸ்க்கு நம்ம ஃபில்லர்ஸ் பண்ணலாம். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபில்லர்ஸ். ஓகே. இஸ் இட் டெம்பரரி அண்ட் யூ ஹேவ் டு கீப் டூயிங் இட்? எஸ், இட் இஸ் டெஃபினெட்லி டெம்பரரி. ஏன்னா ஃபில்லர்ஸில் நம்ம மோஸ்ட்லி இப்போ யூஸ் பண்ணுறது ஹைலரானிக் ஆசிட் விச் இஸ் தேர் ஆன் யுவர் ஸ்கின். இப்போது என்ன ஆகும்னா இட் வில் கெட் இன்டகிரேட்டட் அண்ட் ஜென்ரலி அகெயின் நம்மளுக்கு சாக் ஆகிறது ஆக தான் போகுது. சி ஆன்டி ஏஜிங்கில் இட்ஸ் நாட் தட் யூ ஹவ் டன் இட் ஒன்ஸ் அண்ட் யூஆர் நாட் கோனா ஏஜ். ஓகே. You will keep aging and you have to keep doing it at every stage of your life. Okay. So you're basically preventing yourself from aging தானே தவிர நீங்கள் உங்கள் ஏஜை ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட்? ரொம்ப எல்லாரும் இப்போ வந்துட்டு அடிக்கடி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது இஸ் போட்டாக்ஸ். ஸோ வாட் இஸ் போட்டாக்ஸ்? And அது வந்து is it an anti-aging treatment or is it something which everyone can also do? Botox is mostly 80% it is an anti-aging treatment where we just stop the muscle ஓட ஆக்ஷன். உங்களுக்கு இந்த ஃப்ரவுண்ட் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், க்ரோஸ் ஃபீட், இங்கே வர அந்த ஸ்மைல் லைன்ஸ் இதெல்லாம் வரும்போது யூ ஜென்ரலி கெட் அ போட்டாக்ஸ் டன். போட்டாக்ஸ் வந்துட்டு அகெயின் இந்த ஏஜ் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் above 18 யார் வேணால் போட்டாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மசில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஐ டூ அ லாட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வென் ஐ டாக். அப்படி பண்ணும்போது என் மசில்ஸ் ஓவர் ஆக்ட் ஆகுது. ஸோ என் மசில்ஸ் ஃபெட்டிகுங்கிறது இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் இன் வெரி ஏர்லி. ஸோ ஐ மைட் ஸ்டார்ட் கெட்டிங் தீஸ் லைன்ஸ் வெரி ஏர்லி. அண்ட் அதே மாதிரி மென்னுக்கெல்லாமல் இந்த லைன்ஸ் ரொம்ப டீப்பாக ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஏஜ்லேயே இஃப் தே வாண்ட் டு கெட் போட்டாக்ஸ் டன் தே கேன் டெஃபினெட்லி கெட் இட் டன். நோ ஹார்ம் இன் கெட்டிங் இட் டன். பட் போட்டாக்ஸோட ஆக்ஷன் வந்து இட்ஸ் நாட் லைக் ஃபில்லர்ஸ். அது ஒரு 1 year 1.5 years வரைக்கும் லாஸ்ட் ஆகும். 6 months தான் போட்டாக்ஸ் லாஸ்ட் ஆகும். பிகாஸ் போட்டாக்ஸ் ஒரு நர்வை ஸ்டாப் பண்ணுது ஆக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் நர்வ்ஸ் ஒன்ஸ் இஃப் ஐ எம் ஸ்டாப்பிங் ஒன் நர்வ் another nerve is going to form and supply that muscle again. Okay. So the muscle is going to start acting. So the nerve regeneration is going to be very quick. Within 4 to 6 months it is going to regenerate and the new nerve is there again up. Adanala you have to redo it. So Botox is a very repetitive procedure. Again, it's no harm, but just that you can't keep doing it 2 months once or 3 months once. Yearly twice is okay. Okay, but how much is too much? Because you said it stops the muscle from acting. பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் மசிலே ஆக்ட் பண்ணல, எல்லா இடத்துலையும் நம்ம போட்டாக்ஸ் குத்தி வச்சா தே லுக் அப்படி பிளாஸ்டிக்கி அண்ட் அவங்க சிரிச்சா கூட அந்த சிரிப்பு லைன் வராது. நோ எக்ஸ்பிரஷன் ஃபேஸ், ஒன்றும் அந்த எக்ஸ்பிரஷன்லெஸ் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் ஃபேஸ்ன்ட்டுன்னு. ஸோ ஹவு மச் டு யூ திங்க் இஸ் ரியலி டூ மச்? See, basically we always underplay with Botox because if you want to do extra you can still do it in the next session which is after 2 weeks. Action start ஆகிறதுக்கு போட்டாக்ஸோட ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 weeks ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒன்ஸ் நான் பிளாஸ்டிக் ஆக்கிட்டேன்னா யூ ஹாவ் டு ஸ்டே பிளாஸ்டிக் ஃபார் 6 months. நோ அதர் ஆப்ஷன். யூ கேன் ரிவர்ஸ் த எஃபெக்ட். நீங்கள் அப்படியே தான் 6 மாதம் இருந்தாகணும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டூ வெரி லெஸ். வேணும்னா யூ டச் அப் எனி டைம். You want to do it in 2 weeks, do it. You want to do it after 4 months, do the touch up after 4 months. There is no wrong. But நான் எல்லாத்தையும் போட்டு அப்படியே மைனஸ் ஆக்கிட்டேன், எனக்கு சுத்தமாக wrinkles இல்லை, it's not going to look good. Look good and look good. It You, not look no natural one knows also. if you're laughing, if you're angry. That emotionless face is definitely not aesthetically good. அண்ட் உங்களுக்குலாம் தான் தெரியும் ஆஸ் டெர்மட்டாலஜிஸ்ட். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் பார்த்தா இவங்க இது பண்ணியிருக்காங்க அது பண்ணியிருக்காங்கலாம் தெரியாது. பட் ஆஸ் பிகாஸ் யூ பீன் சீயிங் ஸோ மெனி பேஷண்ட்ஸ் அண்ட் யூ பீன் டூயிங் தீஸ் ப்ரொசீஜர்ஸுங்கிறதுனால ஓகே ஒரு செலிப்ரிட்டி பண்ணால் இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கால்வாசி நான் நிறைய வந்து அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவங்க லிப்ஸ் அப்நார்மலாக இருக்கும்,
ரொம்ப அப்படி பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் ஐ திங்க் அதுதான் தே ஹேட் டூயிங் லிப் ஃபில்லர்ஸான்னு தெரியல, ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக ஒரு மாதிரி. ஐ திங்க் அந்த ஆஞ்சலினா ஜோலி லிப்ஸ் மாதிரி எனக்கு வேணும், எனக்கு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து சொல்லுவாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. they want a bigger lip and a smaller lip, எல்லாமே இருக்குது. see again, ஒருத்தங்களுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால அது உங்களுக்கு நல்லா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபார் தேம் இட் லுக்ஸ் குட், ஃபார் யூ இட் மைட் லுக் பேட். அண்ட் உங்களுக்கே அது பிடிக்காம கூட போயிடலாம். ஐயோ அவங்களுக்கு பண்ணும்போது நல்லா இருந்துச்சு, எனக்கு பண்ணா ஐ டோன்ட் லைக் இட். அந்த மாதிரி see there is always a proportion of beauty. உங்கள் முகத்துக்கு உங்கள் லிப்ஸ் இவ்வளோ இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதுக்கு மேலே இருந்தால் இட் இஸ் நாட் கோயிங் டு லுக் குட். தட் இஸ் வே யூ ஸ்டாப். ஓகே. அண்ட் லீவ் தட் choice or decision making to your treating physician or your dermatologist, because அவங்களுக்கு தெரியும் அந்த ப்ரொபோர்ஷன் எவ்வளோ இருந்தால் அழகாக இருக்கும், எதுக்கு மேலே போனால் அசிங்கமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் நாட் ஆல்வேஸ் குட் ஆன் எவ்ரி ஒன். ஸோ ஐ ஹோப் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஹூ கம் டு யூ allow you to make that decision. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து எனக்கு இந்த ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்களாம், அவங்களுக்கு நல்லா இருக்குது, எனக்கு இதெல்லாமே நீங்கள் பண்ணுங்கள், இந்த ஃபில்லர், இந்த போட்டாக்ஸ், எனக்கு லிப் ஃபில்லர் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் டு தே கம் வித் டிமாண்ட்ஸ் டு யூ? ஆர் ஓகே உங்களுக்கு மை ஏம் இஸ் டு லுக் அ சர்டன் வே, எனக்கு இதெல்லாம் இருக்குது, எது பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும் டாக்டர்னு உங்கள் அட்வைஸ் எடுத்துப்பாங்களா? ஐ ஹாவ் போத். பட் வென் சம்மன் ஆஸ்க்ஸ் மீ எனக்கு இந்த மாதிரி வேணும், then that's where you have to draw a line saying no, I'm not for that. அந்த மாதிரி வேணும்னா அவங்க யார்கிட்ட பண்ணாங்களோ அவங்ககிட்டயே போய் பண்ணிக்கோங்கிறது தான். நோ, எனக்கு what I can do, I can do. And which will suit them and make them look well, good, I mean better than what they are looking, at least is what we are aiming for as a treating physician. I would definitely listen to what they want, but I can't give someone else look on you. அது வந்துட்டு definitely there. So always I'll ask what you want. Keep everything aside. யாரையும் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு உங்களை பார்த்து என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. The rest I will see what as to do. always it's better to compare with what we are rather than with others, I think. So இந்த போட்டாக்ஸ், ஃபில்லர்ஸ், லிப் ஃபில்லர்ஸ் பற்றி பேசணும். இது தவிர what are the latest treatments available இப்போதைக்கு? because I'm not aware of all the latest trends in your field as such. இப்போ what else is available for people anti-aging அப்படின்னு சொல்லும் போது என்ன இருக்குது? See, Botox fillers is all injectable. So injectable வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்துட்டு இருக்காங்களே. So there is more like HIFU இருக்குது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்குது. HIFU is nothing but high intensity focused ultrasound. வேற ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ரொம்ப டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி இட்ஸ் கோயிங் டு give a lot of heat shot on that specific area. ஸோ அந்த இடம் வந்துட்டு நம்மளுக்கு லிஃப்ட் ஆக போகுது. ஸோ சிமிலர் டு வாட் பேசிக்லி ஃபில்லர் டஸ், அது வந்து நம்ம ஹைஃபு கூட பண்ணும். வித்தவுட் ஃபில்லர் இஃப் யூ வாண்ட் டு லிஃப்ட். ஓகே. ஸோ அதுவுமே ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆன்டி ஏஜிங் தான். இப்போ நம்மளுக்கு கண்ணுக்கு கீழே ரொம்ப பேக் ஃபார்மேஷன் ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது, யூ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் ஃபில்லர்ஸ், யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் இட் அப்படின்னும் போது இதை ஹைஃபுலேயே நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும். அண்ட் நெக் லைன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அகெயின் ஹைஃபு ஒர்க்ஸ் தெர். இதே மாதிரி தான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ரேடியோ ஃப்ரீக்வன்சி இஸ் அகெயின் அ லாட் ஆஃப் ஹீட் விச் இஸ் கோயிங் டு இம்ப்ரூவ் யோர் ஒன் கொலாஜன் ப்ரொடக்ஷன். ஸோ உங்கள் போர் சைஸ் ரிடக்ஷன் இருக்கட்டும், உங்களுக்கு மேலோட்டமாக இருக்கிற அந்த ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ், இதெல்லாமும் இம்ப்ரூவ் ஆகிறது வித் ரேடியோ ஃப்ரீக்வன்சி இட் வில் இம்ப்ரூவ். ஸோ தீஸ் ஆர் ஆல் ட்ரீட்மெண்ட்ஸ். பட் வென் இட் கம்ஸ் டு லைஃப் ஸ்டைல் அகெயின், anti-aging அப்படின்னா what is the best advice you would give your patients? Go work out. Okay. மசிலில் இருந்து செக்ரேட் ஆகிற ஐரிஸுன்றது தான், அந்த என்சைம் தான் பெஸ்ட் ஆன்டி ஏஜிங் மெடிசன். வேறு எங்கேயுமே கிடைக்காது. எடுத்து இன்ஜெக்ஷனாக குத்திக்க முடியாது, மாத்திரையாக சாப்பிட முடியாது. ஓகே. ஒர்க் அவுட் பண்ணால் மசில் தானாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே. ஸோ யூ ஹாவ் டு டெஃபினெட்லி டூ ஒர்க் அவுட். ஒர்க் அவுட் வந்துட்டு இப்போ நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் அப்படின்னு சொன்னேன்னா நான் டெய்லி வாக்கிங் போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஓகே, நான் வாக்கிங் இஸ் நாட் எனாஃப் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ஐ திங்க் அந்த ஒரு லைனை நம்ம தாண்டி வரணும். லாட் ஆஃப் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் வாட் இஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், வாட் இஸ் பீங் ஃபிட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒர்க் அவுட் அப்படின்னா ஓகே வாக்கிங், ரன்னிங், ஜாகிங், நோ, that's only cardio. It's just a part of workout. What do you do more than that? How do you build your muscle? How do you keep your muscle fit? நம்மளுக்கு ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு மசில்ஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கும். Like how this muscles you're going to lose. இந்த மசிலும் you're going to lose. உங்களோட நடமாற போது, உங்களுக்கு பெயின் வரப்போது, எழுந்து நிற்க முடியாது. So first thing about aging is being fit from top to bottom, including your skin. So skin, I would say, always comes in the last. Okay.
you are fit from inside, then come to your skin to become more fit and okay to express that out. But you have to definitely start working out. The அது glow வந்துட்டு always comes from within, I will ஆமா say. 100% from Okay. within. And again, regularize your sleep pattern. High times, I understand எல்லாருக்குமே இப்போ வந்துட்டு ஒர்க் ப்ரெஷர் நைட் ஷிஃப்ட்ஸ் இது வந்து இட் ஹஸ் பிகம் அ நார்ம். Yeah. அண்ட் நம்மளுக்கு டாக்டர்ஸாகவே நம்மளுக்கு வந்துட்டு இட்ஸ் ஆல்வேஸ் பீன் தேர். Yeah. நைட் லேட்டாக வர்றது, யூ டோன்ட் ஹாவ் இனஃப் டைம், உங்களுக்குமே கண்டிப்பாக இருக்கும். பட் சம்வேர் யூ ஷுட் ஹாவ் அ பாயிண்ட் வேர் ஓகே இந்த ஏஜுக்கு மேலே ஐ எம் கோயிங் டு கான்சென்ட்ரேட் ஆன் மீ. இது வரைக்கும் நான் பண்ணுவேன், எவ்வளோ வேணால் பண்ணுவேன். ஐ வில் மேக் ஷூர் ஐ எம் பீங் ஃபிட். ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் தட் ஏஜ். நான் ஒரு கட் ஆஃப் ஏஜ் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் ஃபார் மை செல்ஃப், மை பாடி. அதுதான் உங்களோட ஆன்டி ஏஜிங் ஸ்டார்ட் ஆகிற டைம். So that's what I tell the women also. It is very எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறதுல யூஸே இல்லை. இந்த ஏஜில் நீ டைம் இல்லைன்னு சொன்னால் லைஃப் லாங் தட் இஸ் த எக்ஸ்கியூஸ் யூ கோயிங் டு கிவ் யுவர் செல்ஃப். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹெல்த் இஸ் த ஃபவுண்டேஷன். அது மேலே தான் உன் கெரியர், அது மேலே தான் நீ சம்பாதிக்கிறது, அதுக்கு மேலே தான் நீ ஃபேமிலியை பார்த்துக்கிறது, எல்லாமே இட் ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் ஹெல்த். ஸோ அதை வந்து நீங்கள் டைம் இல்லைங்கிற ஒரே வார்த்தையை சொல்லிவிட்டு அங்கேயே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டிங்கன்னா தென் திஸ் இஸ் அ எக்ஸ்கியூஸ் யூ கோயிங் டு கிவ் யுவர் செல்ஃப் லைஃப் லாங் அண்ட் தட் இஸ் நெவர் கோயிங் டு சேஞ்சுன்னு. ஸோ மசில்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெசேஜ். யூஸ் இட் ஆர் லூஸ் இட், அவ்வளோதான். லைக் ஒன்று பிரெயின் இன்னொன்று மசில் அப்படின்னு சொல்வேன். ஸோ யூஸ் பண்ணலைன்னா யூஆர் கோயிங் டு ஆஸ் வி ஏஜ் வி ஆர் கோயிங் டு லூஸ் த மசில், you're going to lose, you're going to look older also அப்படின்ட்டுன்னு. So that's a very good advice. Thank you. Yes, again in the age of social media we see a lot of bizarre viral trends becoming really famous online. Can you name a few which you have found totally wacky and யாருமே இதை தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு have you come across anything? உங்கள் பேஷண்ட்ஸே வந்து உங்ககிட்ட டாக்டர் இதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, ட்ரெண்டிங்காக இருக்குது, நான் வந்துட்டு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு எதாவது கேட்டிருக்காங்களா? இப்போ இந்த ஃபீனால் பீல்ன்ட்டு ஒன்று மூஞ்சில் போட்டு அப்படியே ஸ்கின்னை தனியாக தூக்கி வைக்கிற மாதிரி கேட்கவே பயமாக இருக்கே. ஸோ பேசிக்லி it is 88% phenol peel. Okay, so phenol peelங்கிறது வந்துட்டு it's not like a regular peel. cardiac arrest வரைக்கும் டக்குன்னு ஆன் டேபிள் நடக்கலாம். Oh my god, நீங்கள் தாங்க கூட மாட்டீங்க அது வந்து மூஞ்சில போட்டா. if you are conscious, so we have to put you to sleep on a short GA and then apply. Okay, so basically இது ஏதோ ஒரு ட்ரெண்ட் ஆனதுனால lot of people இது நான் பண்ணலாமா, இது அப்படியே எனக்கு மூஞ்சி ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும், எனக்கு நீ எவ்வளோ பண்ணணும் தெரியுமா அப்படிங்கிறது தான். அந்த ஃபேஸ் ஆஃப்ல ஒரு மூஞ்சி அப்படியே எடுத்து இன்னொருத்தங்க மாற்றிப்பாங்களே அந்த மாதிரி படத்துல மாதிரியா? ப்ராப்பர் பீல் அண்ட் எடுத்த உடனே your skin will be red. See, it's a very deep peel. It's going to give you a completely new skin. It is definitely a treatment option. நான் இல்லைன்னு சொல்லலை, but how do you do it is different. What social media is showing you is different. Okay. There are dermatologists who do it, but in a college setup, in a medical center setup, with a tertiary care where you have a short GA, you have a ICU setup, you have an anesthetist with you, that's exactly how you can basically do that procedure. It's not like a OP procedure, மாதிரி வாங்க ஓகே நான் அப்பி விடுறேன் போங்க. No, it's not like that. ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இதை எப்படி பண்ணணுன்ட்டு. இப்போது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்கன்னா பிஆர்பி வந்துட்டு சலூன்ஸில் பண்ணி ஹெச்ஐவி வந்துச்சுன்ட்டு. தெர் இஸ் அ மெத்தட் ஆஃப் ஹவு யூ டூ திங்ஸ். Okay. If you have to do it with a doctor, if you have to do it in a medical center, if you have to do it in a proper clinic setup, அங்கே தான் அது பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய வந்து ஐ திங்க் தெர் இஸ் லாட் ஆஃப் அவேர்னஸ் யூஆர் ஆல் ட்ரைங் டு கிரியேட் ஆன்லைன் தட் இஸ் சர்டிஃபைட் டெர்மட்டாலஜிஸ்ட் தட் சர்டன் ப்ரொசீஜர்ஸ் இதுக்குன்னு இவ்வளோ வருஷம் படித்து ட்ரெயின் பண்ணி அந்த எஸ்ஓபிஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு ப்ரொசீஜருக்கு பண்ணுறவங்க தான் பண்ணணும். அதர்வைஸ் யூ ஜஸ்ட் ஹேவ் பீப்புள் ஜஸ்ட் அட்டெண்டிங் ஒரு 2 week கோர்ஸ், 1 month கோர்ஸ் அண்ட் நான் சும்மா பண்ண ஆரம்பிக்கிறேன். அவங்க டாக்டராக கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க டெக்னீஷியனாக கூட இருக்கலாம், பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டுட்டு ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணிட்டு பண்ண ஆரம்பித்தா அது will it give those sort of results? What are the hidden dangers in that? அது ரொம்ப முக்கியம் இல்லையா, எங்கே பண்ணுறோங்கிறது. டெஃபினெட்லி இஸ். பட் ஆனால் குவாக்கரி அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. ட்ரூ. ரொம்ப காலமாக வந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் வந்துட்டு சும்மா ஓகே அவர் டாக்டராக இல்லையான்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஜுரம் வந்துச்சு, ஊசி போட்டு வேர்த்து போச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், தட்ஸ் இட். அதுக்கப்புறம் கிட்னி என்ன ஆச்சுங்கிறது யாருக்கும் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அது. இட்ஸ் பீன் ஒரு ரொம்ப
ஒரு நார்மாவே ஆயிடுச்சு. இஃப் யூ ஹாவ் டாக்டர்ஸ் யூ ஈக்குவலி ஹாவ் நான் டாக்டர்ஸ், நான் ப்ரொஃபஷனல்ஸ் ட்ரெயின்ட். அண்ட் ஸ்கின்ல ஏன் இப்போது வந்துட்டு இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பூமிங் ஆஃப் நான் டெர்மட்டாலஜிஸ்ட் இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஈஸி. ஓகே, ஜஸ்ட் தட் சீக்கிரமாக சீம்ஸ் டு பி மோர் ஈஸி. இட்ஸ் ஆக்சுவலி நாட் ஈஸி. உங்களுக்கு வந்துட்டு டெர்மட்டாலஜி எடுத்து 3 வருஷம் உட்காந்து அந்த புக்கை படித்தா தெரியும் இட்ஸ் நாட் ஈஸி அப்படின்ட்டு. அவ்வளோ படிக்கணும். நான் அரவிந்த் கிட்டேயும் அதை சொல்வேன், மெடிசனில் நீ படித்ததை விட நான் ஜாஸ்தி படிச்சிருக்கேன் டேர்ம் அப்படின்ட்டு. இட்ஸ் அபவுட் ஒன் ஆர்கன் அண்ட் யூ ஹேவ் டு ஸ்டடி அ லாட். பட் தெரிஞ்சவங்களுக்கு தான் என்றைக்குமே பயம், தெரிஞ்சவங்களுக்கு தான் என்றைக்குமே வந்து யூ நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். தெரியாதவனுக்கு எல்லாமே ஒன்று தான். நான் பீல் போடுறதும் தெரியாதவங்க பீல் போடுறதும் it is not going to make any difference. Why everyone is breaching inside, it's as simple as that. இப்போ ஒரு ரீலில் பார்க்குறீங்க, ஓகே பீல் போடுறது அவ்வளோ ஈஸிடா, நானும் எடுத்து பீல் போட்டுக்கிறேன், தட்ஸ் இட். பட் வாட் இஸ் பியாண்ட் தட், அது வந்துட்டு யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி வந்த ஒருத்தங்க பீல் போட்டாங்க, பிரைட் ஆனாங்க, போச்சு, முடிஞ்சு போச்சு. பேர்ன் ஆச்சுன்னா அது ஏன் பிரச்சனை கிடையாது. ஓகே, அவ்வளோதான். you're going to send it to a dermatologist only, no? Accountability is less, responsibility very very is less. Nothing is there. So anyone can become a skin doctor nowadays. அப்படிதான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. And it was very shocking that you said that PRP போட்டு ஒருத்தங்களுக்கு HIV வந்தது. It's not here, it's in US. நிறைய ஸ்பாஸ்ல சலூன்ஸ்ல எல்லாம் PRP பண்ணி 2-3 பேருக்கு HIV பாசிட்டிவ் ஆயிருக்கு. ஓகே, பிகாஸ் அந்த cleanliness எல்லாம் ஃபாலோ பண்ணலங்கிறதுனால. ப்ரோட்டோகால்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாத போது நம்மளுக்கு இப்போ பயோ வேஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா அங்கேயே முடிஞ்சு போச்சுல. ஸோ இட் இஸ் வெரி சேட் தட் ஒரு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜருக்கு போய் தே காட் அ லைஃப் லாங் ப்ராப்ளம் விச் தே ஆர் நெவர் கோயிங் டு கெட் ரிட் ஆஃப் அப்படின்ட்டுன்னு. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது கரெக்டான சென்டரில் பண்ணுறோமா, சீப்பாக இருக்குங்கிறதுக்காக யார்கிட்ட வேணால் போய் பண்ணிடலாமா அப்படின்னு நம்ம போய் ஏமாந்துடக்கூடாதுங்கிறது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் விச் வி நீட் டு கிவ் அவுட். Definitely, yes. ஒன் வெரி வியர்ட் திங் விச் ஐ சா இன் த சலான் ஐ வாஸ் கோயிங் டு, அங்கே போர்டு போட்டிருந்தாங்க பெர்மனன்ட் மேக்கப் அப்படின்ட்டுன்னு. பெர்மனன்ட் மேக்கப்னா பெர்மனெண்ட்டாக அந்த டேட்டூ பண்ண மாதிரி ஐலைனர், பெர்மனெண்ட்டாக லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஏதோ கலர் ஆன் த லிப்ஸ்ன்னு நினைக்கிறேன், டேட்டூட் ப்ரோஸ், ஐ திங்க் மைக்ரோ பிளேடிங், எஸ் ஃபில்லிங் நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் இது டேட்டூடே பண்ணும் போது பெர்மனெண்ட்டாக அவங்க மூஞ்சி அவங்க மாற்றணும்னு நினச்சா கூட ஏதாவது மாற்ற முடியுமா? இல்லாட்டி வை ஆர் பீப்புள் ஈவன் திங்கிங் ஆஃப் திஸ், வை இட் கேம் அப்னு சொல்லிட்டு ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் பிஹைண்ட். It's actually started in Korea. So whatever starts in Korea, I think it becomes a trend. Famous, yeah. Yes. அதுவும் நம்ம ஊர்ல வந்துட்டு K-pop fans, K-drama fans நிறைய கொரியால வந்துச்சுன்னா நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது வந்துட்டு it has become a rule here now. So இது வந்துட்டு more like semi permanent. It's not actually permanent. கொஞ்ச நாள் அது போயிடும் because it's not going to be as deep as your tattoo. அந்த அளவுக்கு டீப்பாக போயிட்டு நீங்கள் ஸ்கின்ல எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்லையோ சரி உங்கள் ஐலியோ உங்கள் மியூக்கஸாலையோ நீங்கள் அவ்வளோ டீப்பாக போய் கொடுக்க முடியாது. கொடுத்தீங்கன்னா கிரானிலோமா வந்து வாய் வீங்கி போய் தான் எல்லாரும் சுற்ற முடியும். ஸோ வேறு வழியே கிடையாது. ஸோ இது வந்துட்டு இட்ஸ் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அந்த டெர்மல் லேயருக்கு மேலே எபிடெர்மல் ஜங்ஷன் சொல்லுவோம். ஸோ அதுக்கு கிட்ட வந்துட்டு டெபாசிட் பண்ணுறது ஒரு 1 or 2 years இருக்கும். and then it will just fade off. இது பிடிக்கல அப்படின்னா yes you can do a laser on top of it to remove it, but generally very 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 unsafe when you do it for the eyeliners. வேணும்னா ஒரு காஜலோட விலை வந்துட்டு 30 ரூபாவோ 40 ரூபாவோ வேணுமா போட்டுட்டு ரிமூவ் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலாம். செட் ஆகலைன்னா ஓகே நான் செட் ஆகலை 30 ரூபாவோட போச்சுட்டு இது கண்ணோட போகும். இது வந்துட்டு தேவையே இல்லாத ஒரு விஷயம். லிப்ஸுக்குமே அதே தான். அங்கே ஒன்று மியூக்கோஸா நம்ம நிறைய வந்து டேட்டூ பண்ணும்போதே நீங்கள் அந்த சென்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் டேட்டூலேயுமே நம்மளுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இன்க்ளூடிங் HIV, ஹெப்படைட்டிஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வென் வி இன்சிஸ்ட் ஸோ மச் இட்ஸ் சேம் இங்கெல்லாம் இன்னும் ஈஸியாக வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு ஸ்ப்ரெட் ஒன்று. அண்ட் நான் சொன்ன மாதிரி கிரானிலோமா ஃபார்மேஷன், கலர், பிக்மெண்ட், நிறைய பேருக்கு ரியாக்ஷன், அலர்ஜிக் ரியாக்ஷன் வரக்கூடும். சி ஆல் தீஸ் பிக்மெண்ட்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல். ஓகே, ஆல் ஆஃப் இஸ் நோ இல்லை. அண்ட் நம்ம லிப்ஸ்டிக்கும் ஆர்டிஃபிஷியல்னு தெரிஞ்சு தானே போடுறோம். அண்ட் என்ன நம்ம மேலோட்டமாக இருக்குது, ஒன்ஸ் யூ ரிமூவ் யூ ஆர் கோயிங் டு ரிமூவ் அவுட் ஆஃப் யுவர் ஸ்கின். ஸோ இதுவே நிறைய பேருக்கு அலர்ஜி கொடுக்கும். ஸோ வென் யூ யூஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பிக்மெண்ட் இன்டு யுவர் ஸ்கின், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் வெரி 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 ஹை. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் டவுன் சைட்ஸ். ஸோ இட் லுக்ஸ் வெரி கன்வீனியன்ட். பிளைண்டாக எதையும் போய் நம்ம பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ கொரியன் ஸ்கின் கேர் அப்படின்னு பேசும்போது ஐ திங்க் த கிளாஸ் ஸ்கின் விச் கொரியன்ஸ் ஹேவ்
and the 7-step routine they follow is all the craze here intன்னு. பட் ஒன்று நம்ம மறந்துடுறோம், ஜெனட்டிக்கலி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட் அவங்க கிட்ட இருந்துன்னு. அவங்க மாதிரி ஸ்கின் டோன் அண்ட் தட் பிளெமிஷ்லெஸ் ஸ்கின் நம்மளுக்கு வருமாங்கிறது தெரியல. ஸோ வாட் இஸ் யோர் ஒப்பீனியன் ஆன் ஆர் யங் கேர்ள்ஸ் ஃபாலோயிங் திஸ் கொரியன் ஸ்கின் கேர் ரெஜிம்? கொரியனா பிறந்திருக்கணும், வழி இல்லை. இந்தியனா பிறந்துட்டீங்க, யூ ஆர் born with it. வேணா கொரியனை கல்யாணம் பண்ணி குழந்தைக்கு வேணா அந்த ஜீன்ஸ் கொடுக்கலாம், மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது. பேசிக்லி அவங்க ஸ்கின் டிஃபர்ஸ் அ லாட் ஃப்ரம் our ஸ்கின். அவங்க ஸ்கின் போர்லெஸ்ஸாக இருக்கா? பிகாஸ் தட்ஸ் ஹவு their ஸ்கின் இஸ். அவங்க ஸ்கின்ல வந்துட்டு ஆக்னி இருக்கும், பட் நீங்கள் என்ன தான் பார்த்தீங்கன்னாலும் அவங்க ஸ்கின்னோட போர் சைஸ் ரொம்ப ஷ்ரங்காக இருக்கும். See, it's not just because of the gene, it's also because of the place they live. ஓகே, அவங்களுக்கு அந்த ஊரில் ரொம்ப ஹாட்டாக இருக்காது, ஸ்வெட் ரொம்ப ஆகாது, ஹியூமிடிட்டி கிடையாது, இது எல்லாமே நம்ம ஊரில் இருக்குது. ஸோ your pores are going to open up, you are going to drain out. வெளியில் ஆயில் வரப்போகுது, வெளியில் உங்களுக்கு ஸ்வெட் வரப்போகுது. ஸோ your pores are more open. அதனால் இன்னும் உங்களுக்கு வைடாக ஆப்வியஸாக தெரியுது, அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் வேணால் போய் ஒரு 5 வருஷம் கொரியாவில் இருந்து பாருங்கள், உங்கள் ஸ்கின்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு அந்த மாதிரி போஸ் எல்லாம் கம்மியாக ஆகிடும், பெட்டராக ஆகலாம், கண்டிப்பாக ஆகலாம். தட்ஸ் பிகாஸ் யூ ஆர் சேஞ்சிங், யுவர் ஸ்கின் சேஞ்சஸ் வித் எவ்ரி பிளேஸ். ஸோ அது வந்துட்டு மாறும். அண்ட் இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஆகணும்ன்ட்டு தான் அவங்கெல்லாம் போய் யூவி லைட்டுக்கு கீழே படுத்துக்கிறாங்க, டேன் ஆகிட்டு. நம்மளுக்கு வந்துட்டு அவங்கள மாதிரி ஆகுறாங்க, எப்பவுமே கரை பச்சை தான். அந்த அதர் சைடு எது இல்லையோ அதுதான் வேணும். ஓகே, ஆன் தட் நோட், நீங்கள் வந்து கொரியாவில் இருந்து பார்த்து வெறும் ஸ்கின் கேர் மட்டும் பண்ணால் பத்தாது, அவங்களோட லைஃப் ஸ்டைலுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும்ல. த லைஃப் ஸ்டைல் இஸ் ஸோ குட். தே ஸ்லீப் ஆன் டைம், தே வேக் அப் ஆன் டைம், தே ஒர்க் அவுட், தே வாக் அ லாட். ஓகே, இப்போ இதெல்லாம் நம்மளால எவ்வளோ பண்ண முடியும்? எஸ், பொல்யூஷன் வெரி 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 மினிமல், வெரி லெஸ். The food they eat is very good, very organic. இதெல்லாம் எதுவுமே நம்ம பார்க்கறது கிடையாது. ஸ்கின் கேர் அவங்க பண்றாங்க, நான் பண்ணணும். Because it is very easy. ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணா நம்மளுக்கு செட் ஆகாது. You only end up getting acne. Okay. Or your skin becomes very oily. It's not going to suit you. See, ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஸ்கின்னுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கலாம், பிகாஸ் ஆக்சுவலி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ட்ரை ஸ்கின்னுக்கான ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இங்கே ரொம்ப உங்களுக்கு ஸ்கின் ட்ரை, சென்சிட்டிவ், ரொம்ப உறிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் ஓகேடா எனக்கு நல்லா இருக்கே, you might feel that. Again, it doesn't mean it suits everyone. So northல it's different, southல it's different, eastல it's different, westல it's different. southலயே வந்துட்டு down south it's different, up south it's different. ஓகே ஓகே. ஸோ இந்த பசங்க வந்து ஈஸியாக இந்த ஷீட் மாஸ்க் எடுத்து போடுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு தே ஜஸ்ட் பிக் அப். ஈவன் அ ஃப்ரெண்ட்ஸ் டாட்டர் இஸ் கிரேசி அபவுட் கே ட்ராமா, கே பாப். என்னோட டாட்டர் தேங்க்ஃபுல்லி ஷி டிடன்ட் கெட் இன் டு தட்ன்னு நினைக்கிறேன். பட் நவ் யூ ஹாவ் அ யங் டாட்டர், ஐ எம் ஷுவர் யூ வில் கம் டு தட் ஸ்டேஜ் சூன் இனஃப்னு. ஸோ இந்த மாதிரி இஷ்டத்துக்கு அவங்களோட ஸ்கின்னுக்கு ஆசைப்பட்டு கண்டதையும் எடுத்து போட்டுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஐ திங்க் இட் இஸ் சம்திங் தே நீட் டு ரியலைஸ். Very important. இன்னொன்று, திஸ் இஸ் அ கொஸ்டின் தட் ஈவன் மை அசிஸ்டன்ட் டாக்டர் வாண்டட் டு நோ. நிறைய பேர் இப்போல்லாம் போயிட்டு ஐவி குளுட்டதையோன் போட்டுக்கிறேன், போட்டால் வந்து ஒரு பொலிவு கிடைக்குது, ஒரு க்ளோ கிடைக்குதுன்னு. இது இஸ் தேர் எனி சைட் எஃபெக்ட் டு திஸ்? இது மந்த் ஆன் மந்த் போட்டுக்கலாமா? ஐ ஹர்ட் சம்மன் சே தட் அது போட்டு எஸ் யூ கெட் அ க்ளோ, பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து டல் ஆகிடுச்சுன்னா நம்ம ஸ்கின் நம்மளுக்கே பிடிக்கல, நம்ம லுக்கு நம்மளுக்கு பிடிக்கல, திரும்ப போய் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோன்னு. ஸோ ஐ எம் நாட் ஷுவர் அபவுட் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங் when it comes to IV glutathione. Basically, glutathione is a very good antioxidant. Everyone agrees with it. பட் ஐவி குளுட்டதையோனை பொறுத்த வரைக்கும் எஸ் இட்ஸ் அன் அடிக்ஷன். நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா ஒரு 3-4 டேஸ், அதுக்கப்புறம் இட்ஸ் அவுட் ஆஃப் யோர் பாடி. ஓகே, ஸோ த க்ளோ இஸ் அவுட் ஆஃப் யோர் பாடி. ஓகே. ஸோ திரும்ப 4 நாள் கழிச்சு போய் போட்டோமா, ஆமாம் வேணும்னா போய் போட்டு தான் ஆகணும், அது அப்படியே இருக்கணும்னா நினைக்கக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் ஒன்ஸ் ஓகே, இஃப் யூ ஹாவ் அன் ஈவெண்ட், எனக்கு ஐவி குளுட்டதையோன் போட்டுக்கோங்க. பட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர்னா அதுக்கு எந்த அப்ரூவலுமே கிடையாது. You're doing it without any approvals. There is no standard protocol which is followed by one single ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ப்ரோட்டோகால் கிடையாது பேசிக்லி. ஸோ தெர் இஸ் நோ கான்சென்சஸ். இது வந்து ஓகே, எனக்கு இப்போ நான் ஒரு பிராண்ட் வாங்குறேன்னா வாட் எவர் த பிராண்ட் டெல்ஸ் மீ டு டூ, ஐ டூ இட். அந்த மாதிரி தான். ஸோ இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஈச் பர்சன். எவ்வளோ சைக்கிள்ஸ், எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை, எவ்வளோ நாள் கண்டினியூஸாக பண்ணணும், எப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ஆல் ஆஃப் இட். ஓகே. See, it actually helps in reducing your tan. It evens out your skin tone. அவ்வளோதானே தவிர உங்கள் கலரை 10 மடங்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஐவி குளுட்டதையோன் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஸோ சேஃப்டின்னு தெர் ஆர் நாட் எவிடன்சஸ் ஆர் வெரி 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 லெஸ். ஒன்ஸ் இன் அ வைல்
எஸ் பட் நாட் Not as a as a routine routine skincare நீங்க skincare, மெயின்டைன் பண்ண முடியும். we don't know where it will lead you to. ஒன் காமன் திங் விச் எல்லார் வீட்லேயும் இப்போல்லாம் வாங்கி வச்சுக்கிறது பிகாஸ் அகேன் ஆன்லைனில் பார்த்து தான் நினைக்கிறேன், இந்த குவாஷா இல்லாட்டி ரோஸ் குவாட்ஸ், ஜேட் ரோலர்ஸ், இட் லுக்ஸ் ஸோ நைஸ். அண்ட் தென் செல்ஃப் கேருங்கும் போது நம்ம க்ரீமை போட்டுட்டு இப்படி மசாஜ் பண்ணோன்னா இட் ஃபீல்ஸ் நைஸ் அண்ட் கோல்ட் ஆன் யுவர் ஸ்கின்னுட்டுன்னு. பட் இஸ் இட் ஆக்சுவலி அட்வைசபிள்? அது பண்ணுறது நல்லதா இல்லை அதுக்கு ஏதாவது கெடுதல் இருக்கா? கெடுதல் அப்படின்ட்டு எதுவும் கிடையாது. ஸோ இட்ஸ் அகெயின் how you feel about it. ஓகே, எனக்கு இது பண்ணால் ரொம்ப காமிங்காக இருக்குது. சில பேருக்கு ஸ்கின் கேர் பண்ணுறதே இட்ஸ் லைக் தெரப்பி. ஸோ அப்படின்னா பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ ராங் இன் டூயிங் இட். பட் என்ன சொல்கிறது, லைக் ஓகே இது பண்ணால் வந்துட்டு எனக்கு சாகே ஆகாது, எனக்கு சாகான ஸ்கின்னெல்லாம் லிஃப்ட் ஆகிடும், ஓகே அப்படி கிடையாது. யூ கேன் ப்ரிவெண்ட், யூ கேன் அஃப்கோர்ஸ் ப்ரிவெண்ட் ஆஸ் யூ கீப் டூயிங் இட் பிகாஸ் நீங்கள் லிஃப்ட் பண்ணுறீங்க. ரெண்டாவது இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் வித் lymphatic drainage. ஸோ அதுவுமே வந்துட்டு யூ மைட் ஃபீல் ஓகே நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இந்த ஸ்வெல்லிங் எல்லாம் கம்மியாகி என் ஸ்கின் கொஞ்சம் டைட்டான மாதிரி இருக்குது. எஸ் யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் தட் பிகாஸ் உங்களுக்கு lymphatic drainage நம்ம கொடுக்கறதுனால. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த லிஃப்ட் பண்ண இட் மைட் ஃபீல் லைக் ஓகே இட்ஸ் கிவிங் யூ அ குட் ஷேப் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஓகே ப்ரிவென்டிங்காக பண்ணலாம். ஒன்ஸ் எல்லாம் வந்துச்சுக்கப்புறம் நீங்கள் பண்ணி எதுவும் பெருசாக யூஸ் கிடையாது, பெருசாக பட் ஆக்சுவலி டவுன் சைட் எதுவுமே இல்லை. ஸோ இஃப் யூ லைக் டூயிங் இட் கோ ஹெட். இட்ஸ் டோட்டலி கம்ஃபர்ட். இட்ஸ் மோர் லைக் நெசசிட்டி போய் லக்ஸுரி. அவ்வளோதான். ஸ்கின் கேர் பற்றி பேசும்போது மேக்கப் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா இப்போல்லாம் வந்துட்டு முன்னாடிலாம் as I said மேக்கப்னால் என்ன இருந்தது, வெறும் எனக்கெலாம் பவுடர்னா இட் வாஸ் ஒன்லி டால்கம் பவுடர் அந்த டைமில் கிடச்சிது. அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியில் போனோன்னா ரொம்ப இந்த இடத்துல ரவுண்டாக க்ளவுனுக்கு போடுற மாதிரி ஒரு ரூஜை பூசி விடுவாங்க. சம்டைம்ஸ் இந்த ஜீனான்னு சொல்லிட்டு கிளிட்டர் போட்டு விடுவாங்க, ஐ ஷேடோ. இதெல்லாம் டான்ஸ் மேக்கப்புக்கு தான் நம்மளுக்கு தெரியும். இப்போல்லாம் எல்லா சின்ன வயசுலேருந்தே பார்க்குறோம். ஃப்ரம் த டீன்ஸ் தே ஸ்டார்ட் வேரிங் மேக்கப். அண்ட் I saw somewhere that an average woman uses about 16 beauty products in a day, including your shampoo, conditioner, face wash, body wash, moisturizer, cleanser, அதுக்கப்புறம் உங்களோட ஃபவுண்டேஷன், கன்சீலர், blush, mascara, eyeshadow, and there is no end to it. So makeup every day யூஸ் பண்ணுறது இட் ஹஸ் பிகம் ரொட்டீன் நவடேஸ். தோ ஃபுல் ஃபேஸ் மேக்கப் இல்லாட்டியும் ஃபியூ ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண தான் செய்கிறோம். அப்போது இஸ் இட் வெரி இம்பார்ட்டன்ட் டு சூஸ் அ குட் பிராண்ட் பிகாஸ் யூ ஹேவ் பட்ஜெட் பிராண்ட்ஸ் அண்ட் யூ ஹேவ் ரியலி எக்ஸ்பென்சிவ் லக்ஸுரி பிராண்ட்ஸ்ன்ட்டுன்னு. வாட் வுட் பி யோர் அட்வைஸ் ஆன் தட்? அகெயின் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பட்ஜெட் பிராண்ட்ஸ்லாம் எதுவுமே வந்துட்டு நல்ல பிராண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறது சொல்ல முடியாது. வேறு வெரி குட் பட்ஜெட் பிராண்ட்ஸ் இருக்குது. பட் ஜஸ்ட் தட் அகெயின் உங்களுக்கு வந்துட்டு எது சூட் ஆகலைன்னு பார்க்கணும். ஹானஸ்ட்லி நானே ஐ ஹவ் காட் லைக் ஹை எக்ஸ்பென்சிவ் காஜல் விச் டிடன்ட் சூட் மீ அட் ஆல். ஓகே, a normal budget brand kajal will work well. Okay. So where you can spend, where you don't want to spend, again you can choose accordingly. இப்போ லிப்ஸ்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது அகெயின் சூஸ் சம்திங் விச் இஸ் வித் ஆர்கானிக் கலர்ஸ் ஆர் வெரி லெஸ் கெமிக்கல்ஸ் இருக்கிறதா. அதே மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுறீங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல ஃபவுண்டேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் அகெயின் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு நல்ல கன்சீலரில் இன்வெஸ்ட் பண்ணுறது அகெயின் வெரி இம்பார்ட்டண்ட். ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பார்த்து வாங்குறது இட்ஸ் ஆக்சுவலி ஆல்வேஸ் குட் பிகாஸ் யூ கேன் யூஸ் இட் ஆன் டே டு டே பேசிஸ். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் வெல் பட் ஸ்பெண்ட் வைஸ்லி. ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் அ வெரி குட் பிராண்ட் உங்களுக்கு அது செட் ஆகணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் இட் ஹேஸ் அ வெரி குட் ரிவ்யூஸ், lot of awards, it doesn't have to suit you. Your skin can be totally different and it can just say enak vena po. Okay. So it totally differs from person to person. Probably it's better to always start with the smaller packs. Yeah. Start with one first. Very new to makeup abdina one araminga. See how it's working. Don't get that entire set of concealer, foundation, compact powder, translucent powder ella na ஒன்று ஸ்டார்ட் வித் கன்சீலர் ஃபர்ஸ்ட். சி ஹவ் யுவர் ஸ்கின் இஸ் ரெஸ்பாண்டிங். எல்லாம் வாங்கி வச்சுட்டு போட்டதுக்கப்புறம் மொத்தமாக ஆக்னி வந்து தூக்கி போடு. ஸோ அதுக்கு அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு போக வேணாம். யூ கேன் ஸ்டார்ட் ஆல்வேஸ் வித் ஒன் சிங்கிள் ப்ராடக்ட். சி ஹவ் இட் ரெஸ்பான்ஸ். இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட், இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் மை மேக்கப் திங் ஆல்சோ. லைக் which was when I was in my first year of college. Okay. Started with one concealer. Okay, let's see how it is reacting. அதுக்கப்புறம் go one by one அந்த மாதிரி. I know. கன்சீலருங்கிறதே இப்போ நான் யூஸ் பண்ணது I think it would have been since 1 year probably. Oh, so wow. very late I would say.
நானே லேட்டுன்னு நினைச்சேன், நீங்க என்ன விட லேட்டா very இருக்கீங்க. minimally that too. I'm not very much of a makeup person. அந்த பொறுமை இல்ல. Most important tip when it comes to makeup, what would you say it is? மேக்கப், ரிமூவ் யுவர் மேக்கப். Exactly, that's what I was ப்ளீஸ் ரிமூவ் looking யுவர் for. மேக்கப் பிஃபோர் யூ கோ டு பெட். ப்ளீஸ் ரிமூவ் யுவர் மேக்கப். அதோட அப்படியே போய் தூங்குறது வந்துட்டு one of the most worst thing you can actually do to your skin. First thing, it's all chemicals. Yes, அதில் நிறைய வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா டால்க்ஸ் இருக்குது. அது எல்லாமே அப்படியே உங்கள் ஸ்கின்னில் உட்காந்துட்ருக்கு. உங்கள் ஸ்கின்னில் பாக்டீரியா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை கொண்டு போய் சாப்பிடுன்னு ஊட்டினீங்கன்னா சாப்பிட்டு நல்லா ஆக்னியாக வளர்ந்து நிற்கும். இட் இஸ் totally not okay to leave the makeup. It's equal to leaving your dishes. சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம தேக்காம அப்படியே சாப்பாடை வந்துட்டு போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் போனால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும் நம்ம ஃபேஸுக்கோ நம்ம ஸ்கின்னுக்கோ. இஃப் யூ டோன்ட் ரிமூவ் யோர் மேக்கப், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So you should allow your pores to breathe, allow your skin cells to breathe and heal themselves. Because I have an aunt, I kept telling her for a longest time, ipada I think she's finally listened to me. Go makeup daily potite, she used to go to bed tired irundhuchena அப்படியேன்ட்டுன்னு. And as I said, that is the worst thing you can do. தயவு செய்து எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி, you have to wash your face, take the day off your face. It is very very important for skin care. And especially when everyone's using so much of makeup. And nowadays equally makeup வாங்குற மாதிரி இந்த ப்ரஷ்ஷுங்கிறாங்க, இதை போடுறதுக்கு அந்த ஸ்பஞ்சுங்கிறாங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் different brushes, and we have different makeup artists saying that this is the best way to apply things. இந்த மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது ஓகே, அது எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணாமல் என் மூச்சிக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னே வச்சுக்கிட்டா இதனால ஏதாவது ஸ்கின் கேர் ப்ராப்ளம் வரும்? கண்டிப்பாக வரும். அகெயின் மேக்கப் ப்ரஷஸ் வந்துட்டு ஐ ஜென்ரலி டோன்ட் சஜஸ்ட் கை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த ஸ்பாஞ்சஸ் கிடைக்கும், இன்னும் யூஸ் அண்ட் த்ரோ. ஓகே, குட்டியாக இல்லை நீங்கள் பெரிய ஸ்பாஞ்ச் வாங்கி நீங்களே கட் பண்ணி குட்டியாக வச்சு யூஸ் பண்ணி த்ரோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ டெய்லி மேக்கப் போடுறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் வாஷ் யுவர் ப்ரஷ் எவ்ரி டே. நவ் ஹவு மச் எவர் யூ வாஷ் யுவர் ப்ரஷ், அந்த பிரிஸ்டில்ஸுக்கு நடுவில் குட்டி பார்ட்டிகல்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நவ் இஃப் அ ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் இஸ் டூயிங் இட், they are of course going to do it in a professional way. And when you want to get a very professional makeup done, you can't go say இல்லை இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது பண்ணுறதுக்கு அது வேணும். And they of course take enough care to do that. நம்ம அவ்வளோ கேர் கொடுப்போமா? ஃபஸ்ட்டு ஏதோ இப்படி தண்ணியில் அலசிட்டு இப்படி வச்சுட்டு போயிட்டே இருப்போம், முடிஞ்சிருச்சு. and the bacteria is just going to stay there. So you need a lot of aftercare to wash the brushes. Easy way, either use your hands or use the use and throw sponges, which is very easily available everywhere. So that is a practical tip. I think even for my own daughter, I was telling her when she started breaking out, I said, புனி இந்த ப்ரஷ் ஸ்பாஞ்ச் எல்லாம் டெய்லி யூஸ் பண்ணி நான் பார்க்குறேன், எப்போ கடைசியாக வாஷ் பண்ணேன். அண்ட் ஷி டசன்ட் நோ வென் ஷி டிட் இட். நான் அதை வெரி ரேர்லி ஐ யூஸ் இட் and I do clean it once in a while, not every day with every use. I also Basically, don't before do it. every use you have to, after every use you have to clean it. Clean பண்ணிட்டு if you're keeping it in a box where there is no dust on it, ஓகே அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படியே ஓப்பன் ஏரில் வச்சுட்டு நீங்கள் அதை திரும்ப எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா It's again not good. totally Probably not I should sterile. just go to the disposable options. easy, very easy. Yeah. Can we use, நம்ம இப்போல்லாம் மேக்கப்புக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம். செஃபோராவில் போனால் பல ஆயிரக்கணக்கில் வந்து ஒவ்வொன்றும் பில்லு வாங்குகிறோம். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பேரிங்காக யூஸ் பண்ணும் போது அது வருஷ கணக்கில் லாஸ்ட் ஆகுது. அப்போது நம்ம மட்டும்தானே யூஸ் பண்ணுறோம், பொத்தி வச்சு யூஸ் பண்ணுறோம். அதை வந்துட்டு எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் பார்க்குறதே கிடையாது, அது பாட்டு இருக்குது. ஸோ அதனால் வருஷக்கணக்கில் யூஸ் பண்ணலாமா? டெஃபினெட்லி நோ. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது. அதுக்கு மேலே இது எக்ஸ்பயர் டேட் இண்டிகேட்ஸ், இதுக்கு மேலே இட் மைட் நாட் பி ஸ்டேபிள். அவ்வளோதான். சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்பயர் டேட் தள்ளி ஒரு 3 months வரைக்கும் யூஆர் சேஃப் ஜோன். அதுக்கப்புறம் யூஆர் டெஃபினெட்லி நாட் இன் த சேஃப் ஜோன். யூ ஹாவ் டு த்ரோ இட் ஆஃப், எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு யுவர் மஸ்காராஸ். 6 months ஒன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட். லிப்ஸ்டிக்ஸ் இயர்லி ஒன்ஸ். அவ்வளோதான். ஒரு வருஷத்துக்கு மேலே லிப்ஸ்டிக் வச்சு ஓட்டவே முடியாது. அப்போனா ஒரு லிப்ஸ்டிக் வாங்கி அதையே யூஸ் பண்ணுங்க காலி ஆகிற வரைக்கும். டோன்ட் கெட் டூ மெனி லிப்ஸ்டிக்ஸ். இது கேட்குறது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஐ ஹாவ் மை லிப்ஸ்டிக்ஸ் ஃபார் இயர்ஸ் டுகெதர். ஐ கேன் டெல் not you. more than a year. Just throw it off. And eyeliners again, not more than 6 months. Eyeliners are இருக்கட்டும், உங்கள் காஜல்ஸாக இருக்கட்டும், not more than 6 months. So anything which comes to your eye 6 monthsக்கு மேலே கண்டிப்பாக அது யூஸ் பண்ணாதீங்க, இன்க்ளூடிங் யுவர் ஐ ஷேடோஸ். இதில் இந்த ஃபவுண்டேஷன் மட்டும்தான் ஒரு 2 years வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. வேறு எதுவுமே
அவ்வளோ கிடையாது. So I think I have my eyeshadow palette since at least 6-7 years, Oh, Monisha. no, So I think I I should think you not have to use it. revamp it, ma'am. Okay, thank you for that advice. ஸோ நம்ம மூஞ்சிக்கு இருக்கிற ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு கேர் எடுத்து, ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியுதுன்னு பார்க்குறோம். பட் ஆனால் பெரும்பாலும் அதை தாண்டி பாடி பூரா இருக்க ஸ்கின்னை பற்றி நம்ம அவ்வளோ கேர் எடுக்கிறதே கிடையாதுன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இஸ் தட் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்? Applying a moisturizer for your entire body is absolutely important because உங்கள் ஸ்கின்லேயே அது சீபம் அப்படிங்கிற ஒரு ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்குது which is going to moisturize even if you don't want to apply a moisturizer. பட் உங்கள் பாடியில் அது இல்லை. இட்ஸ் வெரி மினிமல். ஸ்வெட் கிளான்ஸ் ஆர் மோர். ஸோ உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆக போகுது. இவென்ச்சுவலி எல்லாருக்குமே பாடி ஸ்கின் ட்ரை தான். யாருக்குமே பாடி ஸ்கின் ஆயிலியாலாம் இருக்க போகிறது கிடையாது. அப்போது மாய்ஸ்சரைசர் இஸ் வெரி பேசிக், வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாருக்குமே பேசிக்காக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். And how, when is the best time to apply the moisturizer? Immediately after bath, within 3 minutes and before going to bed in the night. Both twice a day. ஸோ நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற வாஷோ பாடிக்கும் யூஸ் பண்ணலாமா? ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் பாடிக்கும் யூஸ் பண்ணலாமா? ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறது பாடிக்கு யூஸ் பண்ணால் பத்தாது. பாடிக்கு யூஸ் பண்ணுறது ஃபேஸுக்கு யூஸ் பண்ணால் ஆக்னி வந்துடும். இல்லைன்னா ரொம்ப ஆயிலி ஆகிடும். பிகாஸ் அகெயின் இங்கே வந்துட்டு கிளான்ஸோட ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும் அண்ட் உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு நீங்கள் இப்போ இது ட்வைஸ் தான் போட போகிறீங்க. ஸோ வாட் எவர் யூ அப்ளைங் இன் த டே டைம் ஷுட் கம் த்ரூ அவுட் த டே ஃபார் த மாய்ஸ்சர் டு பி லாக்ட். ஸோ த திக்னஸ் and the consistency, the amount of moisturizing agents in it எல்லாமே மாறும். ஸோ எதுவாக இருந்தாலும் லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் அது வந்துட்டு இட் ஷுட் பி அ வெரி டோட்டலி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். And wash also the same? Wash also the same. You can't use the same wash. There are few body washes which actually you can use it for the face. But it's like very few brands. எல்லா பிராண்ட்ஸில் இருக்கிற பாடி வாஷஸ், எஸ்பெஷலி the fancy body washes, fragrance நல்லா மனமனமனு இருக்கிறதெல்லாம் தூக்கி மூஞ்சில் போடவே கூடாது. நடுவில் ஒரு க்ரேஸ் இருந்தது, நிறைய பேர் கலராக நம்ம மார்க்கெட்டில் நிறைய வந்ததுங்கிறது லூஃபா தான். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு நம்ம உடனே வச்சு தேய்க்கிறதோடு அதை வச்சு தேய்க்கும் போது ஒரு சுகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த லூஃபாவை யூஸ் பண்ணி எக்ஸ்போலியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேர் வேர் ஆல்சோ ஸ்க்ரப்ஸ் விச் வேர் கம்மிங் அவுட் ஃபார் யூஸ்ன்ட்டு நல்லா. இதை லூஃபா யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? லூஃபா டெஃபினெட்லி வேண்டாம். இந்தியன் ஸ்கின் டைப்புக்கு வேண்டாம். அகெயின் இட் கேம் ஃப்ரம் another country. ஸோ இந்தியன்ஸ்க்கு ஏன் லூஃபா வேண்டாம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்னில் மேக்குலர் அமைலோடோசிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கின் கண்டிஷன் இஸ் அ வெரி 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 காமனான ஒரு ஸ்கின் கண்டிஷன். திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸசிவ் ப்ரொடக்ஷன் ஆஃப் அண்ட் டெபாசிஷன் ஆஃப் அ ப்ரோட்டீன் விச் இஸ் கால்ட் அஸ் அமைலாய்ட். இது எப்படி வரும்னா ஃப்ரிக்ஷனால் வரும். நான் ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறது உங்கள் ட்ரெஸ்ஸிலிருந்து வர ஃப்ரிக்ஷன் கூட கேன் காஸ் திஸ் பிக்மெண்ட் டு டெபாசிட். ஸோ நீங்கள் லூஃபா மாதிரி ஒரு ரஃபான மெட்டீரியல் வச்சு தேய்ச்சிங்கன்னா the friction is going to actually increase. அண்ட் நம்ம ஸ்கின் ட்ரையாக இருக்கா ஆல்ரெடி, அது இன்னும் நீங்கள் ட்ரை ஆக்கி இட்ஸ் only going to cause more problem with loofahs. So no loofahs, definitely no, not for Indians. And and then probably it's not best to use scrubs also, face Definitely or no body scrubs. See, nowadays you're getting these beads மாதிரி இருக்கிற scrubs which is okay if at all. சில பேருக்குலாம் அதெல்லாம் பண்ணலனா ஐயோ ஏதோ மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ beads, soft scrubs okay. பட் இந்த ரஃப்பாக இருக்குதுன்னு ஓட் மாதிரி இருக்கிற ஸ்க்ரப்ஸ் இதெல்லாம் ப்ளீஸ் டோன்ட் யூஸ் இட். பிகாஸ் அது எல்லாமே அகெயின் சேம் பிக்மெண்டேஷனும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண போகுது. காரணம் இது குட்டி குட்டியாக ஒரு மைக்ரோ இன்ஜுரிஸ் கிரியேட் பண்ணும். நீங்கள் அஃப்கோர்ஸ் நேக்கட் ஐயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியாது. ஓகே, ஒன்லி வித் மைக்ரோஸ்கோப் யூ கேன் ஸ்பாட் ஓகே இவ்வளோவா நம்ம கிழிச்சு வச்சிருக்கோம் நம்ம ஸ்கின்னை அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ கிழிக்கும் போது தேர் இஸ் லாட் ஆஃப் அதர் இஷ்யூஸ் யூ ஆர் கோயிங் டு பில்ட், இன்க்ளூடிங் உங்கள் பாக்டீரியாவே மாறப்போகுது. So the good one goes, the bad one builds up. So எல்லாமே வந்துட்டு will change. So skin microbiome can also change. And skin barrier can also change. You were talking about fancy body washes. So நம்ம இப்போ சூப்பர் மார்க்கெட் போனோன்னா என்னென்னலாமோ சென்ட்ன்னு சொல்லிட்டு இட் ஆல் சவுண்ட்ஸ் வெரி சிடக்டிவ், வெரி அட்ராக்டிவ்னு சொல்லிட்டுன்னு. பட் ஃப்ரேக்ரன்ஸ்னால் என்ன? ஆக்சுவலி எல்லாத்துலேயும் ஃப்ரேக்ரன்ஸ் அவசியமா? இஸ் இட் குட் ஆர் பேட்? ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டு சில ப்ராடக்ட்ஸுக்கு இட் இஸ் ரெக்வயர்ட். சில ப்ராடக்டை நம்ம ராவாக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே வி காண்ட் ஈவன் ஸ்மெல் இட். ஓகே, ஸோ அதனால சில ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு மைல்ட் ஃப்ரேக்ரன்ஸ். அண்ட் இப்போலாம் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் ஃபார்முலேட் பண்ணும்போது there are also like approved fragrance which is okay, it's safe, it's not going to cause any harm அந்த மாதிரி இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரேக்ரன்ஸஸ்
ஆர் endocrine disruptors too. ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் அப்படின்னும் போது இட் டிபெண்ட்ஸ். சில பேர் ஸ்மெல்க்காக மட்டுமே வாங்குவாங்க, சில பேர் ஸ்மெல்லு எனக்கு அவ்வளோ வேணாம், பர்ஃப்யூமாக அடிச்சிருக்கேன் நான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டையும் நீங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்து சூஸ் பண்ணவே முடியாது. இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட். அதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட் as I told you, சில ப்ராடக்ட்ஸுக்கு மாஸ்க் பண்ணுறதுக்காக ஃப்ரேக்ரன்ஸ் போட்டு தான் ஆகணும். In that case, if it is actually a harmless fragrance, it's okay. ஃப்ரேக்ரன்ஸ்னால இன்னொரு பிரச்சனை இருக்குது, which is pigmentation on our own skin. ஓகே, அது அகெயின் இந்தியன்ஸில் தான் ரொம்ப காமன். நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலேயே பிக்மெண்டேஷன் ஸ்கின்னில் வரலாம், which will be again a very slow build up. So it's not necessary to usually look for fragrance in everything. You don't have to smell like a rose garden all the time, I guess. Definitely no. இப்போல்லாம் வந்துட்டு we are seeing, maybe because of that awareness about chemicals in the products we are using on a daily basis, we see paraben free, sulfate free, phthalate free ன்னு சொல்லிட்டு in a lot of the hair care shampoos and even products. So what are these three things, and is it always better to look for products which do not have these? See, most of it are preservatives, like your paraben. It's a very good preservative. அந்த ப்ராடக்ட் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் பேரபன் போடுறது. பட் பேரபன் வந்துட்டு ஃப்ரீ அப்படின்னு வந்துட்டு மேஜராக, எஸ்பெஷலி இட் இஸ் ஃபார் யோர் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ். மெயின் ரீசன் வந்துட்டு தேர் இஸ் ஃபியூ ஸ்டடீஸ் விச் சேஸ் ஓகே பேரபன்னால கேன்சர் வரலாம் அப்படிங்கிறது. ஸோ சின்ஸ் இட் குட் பி அ கார்சினோஜன் அப்படிங்கிறது, இட் இஸ் ஆல்சோ an endocrine disruptor. அதனால பேரபன் ஃப்ரீ இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இன்னொரு ரீசன் ஹேரை பொறுத்த வரைக்கும், இட் மைட் மேக் யுவர் ஹேர் லுக் வெரி ட்ரை, ரொம்ப லைஃப்லெஸ்ஸாக. ப்ராபப்ளி தட்ஸ் வை இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு ஹேர் பார்த்தோன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. எனக்கு சின்ன வயசில் எப்படி இல்லை, நம்ம அப்போ யூஸ் பண்ண ஷாம்பு என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, என்ன ஷாம்பு கிடைக்குதோ கையில் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். சோப்பு வச்சு ஷாம்பு மாதிரி ஹேரை வாஷ் பண்ணி இருக்கிற காலமும் உண்டு. ஸோ அதனால கூட இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்கலாம். ஸோ பிகாஸ் இட் வில் மேக் யுவர் ஹேர் ட்ரை ஆன் அ லாங் ரன். சல்ஃபேட் இஸ் நத்திங் பட் அ சர்ஃபெக்டன்ட். சல்ஃபேட்னால பெரிய ஆபத்து அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. there is no proven facts for it. But again, coming to the same point, that sulfates are too harsh for your hair. It is of course going to make your hair become very dry, brittle, frizzy, break, split ends. So it's better to look for products which do not have it. It's better one. இன்னொன்று, ஓகே, இதை விட அட்வான்ஸ்டாக இன்னொன்று வந்திருக்கு, which is also going to cleanse, but it is not going to do these harms. அப்போ I better stick with that. Why with this அப்படிங்கிறது. When you have a better alternative. I have a better alternative, I have a better option, so I'm moving on with it. I told you about powders. ஏன்னா பொன்னி பிறந்த போது வந்த ஜான்சன்ஸ் பேபி பவுடர், ஐ திங்க் எனக்கு lasted till she was hit puberty. அவள் 16 வயசு வரைக்கும். அண்ட் முன்னாடிலாம் ஐ திங்க் த ஜான்சன்ஸ் பேபி பவுடர் சார்ட் ஆஃப் கேவ் ஒரு சட்டில் ஒரு fragrance, and it was like a glow. It had this sort of mild glittery thing, and that is the only thing I used to use for my makeup on a everyday basis. But now I think talcum is not allowed, and thankfully I didn't put it for her too much. நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அகேன் talcum has its own side effects and is not to be used in, I think, latest research says. talcum கிடையாது. ஸோ இப்போ talcum நம்ம பண்ணும்போது ஆஸ்பெஸ்டாஸோட அது மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ talc is not the problem, asbestos is a problem. So அது வந்து நம்ம inhale பண்ணும்போது we tend to get a lot of lung infections. So we generally say no for powders வேணவே வேணாம் அப்படின்ட்டு, இல்லைனா no talc powders போய்க்கோங்க அப்படிங்கிறது, because we don't know the purity of the talc அப்படிங்கிறது. And it has a lot of respiratory inhalant, it is a huge problem. So babiesக்கு usually definitely யூஸ் பண்ணாதீங்க. 100% no. Yes. Okay. அண்ட் இன்னொன்று நம்ம கண்ட்ரியில் பிகாஸ் ஆஃப் த ஹீட் அண்ட் ஸ்வெட்டிங் நிறைய யூஸ் பண்ணுறது சம்மர் சீசனில் ப்ரிக்லி ஹீட் பவுடர் நைசில் இல்லாத வீடே இருந்திருக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இஸ் இட் யூஸ்ஃபுல்? டஸ் இட் ரியலி? டஸ்டிங் பவுடர்ஸ் ஆர் பெட்டர் ஆன் தட் நோட். நிறைய டஸ்டிங் பவுடர்ஸுமே இப்போ கிடைக்குது. ஸோ டஸ்டிங் பவுடர்ஸ் ஆர் மச் பெட்டர் தேன் லைக் clotrimazole dusting powders. clotrimazole நிறையவே இருக்குது இப்போது அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் யோர் க்ரௌனிங் க்ளோரி அப்படின்னு சொல்லுவோம். விமெனுக்கு ரொம்ப பர்சனலாக ஃபீல் பண்ணுறதுங்கிறது ஹேர் லாஸ் தான்.
என்ன தான் நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் ஒரு நாளைக்கு 100 ஹேர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கொட்டுறது நார்மல்னு சொல்கிறீங்க. ஆனால் 100 ஹேர்ஸ் கொட்டுனா ஒரு மாதத்துக்குள்ளே சத்தியமாக ஐ வில் கோ பால்ட் அப்படின்ட்டு தான் நானே நினைப்பேன். இப்போல்லாம் ஹேர் இருக்கிறதே மண்டையில் ரொம்ப கம்மி. 100 முடி ஒரு நாள் கொட்டுச்சுன்னா அது எனக்கு MBBSல படித்த ஞாபகம் இருக்குது. இன்றைக்கும் அது பொருந்துமா? எல்லாருக்கும் ஹேர் டென்சிட்டி இவ்வளோ குறைஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. why is hair loss so common nowadays? Because of air, because of water, because of food, because of our lifestyle. Okay. A very simple reason why we all have less hair and there is a lot of hair fall. இதெல்லாம் மாறுச்சுன்னா இதுவும் மாறும். அவனை நிறுத்த சொல், நானும் நிறுத்துறேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமான அப்போ கஷ்டம்தான் இதை நிறுத்துறது. வெரி 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 டிஃபிகல்ட். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணி, யூ வாண்ட் டு மெயின்டைன் யுவர் ஹேர், மெயின்டைன் இட், அவ்வளோதான். You need the time to maintain it, you need the time to treat it, you have to do some extra things to keep it under control. இல்லையா லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க, ஓகே, இல்லையா ஊரை மாற்றுங்க. all not easy options to do, exactly. I guess. And genetics also plays a role Genetics here. definitely plays a role. So this is something which we call as epigenetics. Okay. See, genetics இருக்கு. நம்ம அப்பா அம்மாவுக்கு 60 வயசில் வந்திருக்கோம், நம்மளுக்கு 20 வயசில் வந்திருக்கோம். இது எபிஜெனட்டிக்ஸ். இது வந்துட்டு மாறிடுச்சு. ஸோ ஒன் குட் திங் இப்போ நீங்கள் பண்ணணும்னு நினச்சா உங்களோட பசங்களுக்கு அதை கொடுக்காதீங்க. Okay. Or give the good genes to them. Okay. Or let their lifestyle change. This is the only option we are left with. We are into that trap. நம்மளால தப்பிக்க முடியாது. We are into it. Yeah. You are not looking from outside. ஓகேடா நான் உள்ளே வரல, நீ பார்க்குறதே உள்ளே இருந்துதான்டா அப்படிங்கிற. Okay. So அதனால no easy answers. So many things in the environment and in our own lifestyle which is contributing to the hair loss. Hair loss பொறுத்த வரைக்கும் you cannot say okay this is because of which I'm having hair loss. Every single person, go ask anyone, everyone has hair loss. Definitely. Less density எல்லாருக்குமே இருக்கு. It's a common problem. Okay. It's not because of one single factor. It is because of multiple factors put together and over many years. Over many years. It's not because நான் 4 நாள் ஒழுங்கா சாப்பிடல எனக்கு முடி கொட்டுது. No. Okay. Is there a difference between baldness in men as well as women? It's not too different. Okay. It's same androgenic alopecia. It is the same mechanism. இங்கே வந்தால் மேல் பேட்டர்ன், இங்கே வந்தால் ஃபீமேல் பேட்டர்ன். அதோட பேட்டர்ன் மாறுறது தான் டிஃப்ரெண்ட். மேலுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஓ மாதிரி இருக்கும், ஒரு யூ மாதிரி இருக்கும். விமெனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வகுடு எடுத்து இட்ஸ் ஜஸ்ட் ஆன் தி சைட்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே. ஆமாம், இப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். மென்னுக்கு இப்படி பின்னாடி போயிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் ஒன்லி த பேட்டர்ன் தட் டிஃபர்ஸ், பட் த மெக்கானிசம் ரிமைன்ஸ் த சேம். ஸோ ஹேர் வாஷ் பொறுத்த அளவுக்கு முன்னாடிலாம் சொன்னாங்க வந்துட்டு யூ ஹாவ் டு ப்ராபப்ளி டூ இட் ஒன்ஸ் அ வீக் வந்து பண்ணால் போதும்னு சொல்லிட்டுன்னு. நம்ம கிளைமேட் அண்ட் தெர் ஆர் சர்டன் பீப்புள் லைக் மை ஹஸ்பண்ட் ஆர் மை சன் ஹூ கோ அண்ட் பிளே ஸ்போர்ட்ஸ் எவ்ரி டே அண்ட் கம் சோக்ட் இன் ஸ்வெட், தே ஹேவ் த ஹேர் வாஷ் எவ்ரி டேன்னு. நம்ம ஊர் கிளைமேட்டுக்குன்னு வாட் வில் பி யோர் அட்வைஸ் ஆன் தட்? அக்கார்டிங் டு ஹவ் யூ ஸ்வெட் அண்ட் ஹவு க்ளீன் யோர் scalp is. சீபம் ப்ரொடக்ஷனும் நம்மளுக்கு இதில் மேட்டர்ஸ் அ லாட். இப்போது ஒரு பாயிண்ட் வரைக்கும், அதாவது ஒரு இப்போ என்னையே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டா, when I was going to school and college I used to wash my hair weekly twice and எனக்கு அப்போது my hair would still be good. Okay. லைக் ரொம்ப ஆயிலி ஆகாது. நான் அந்த எக்ஸாக்டாக 4th day ஹிட் பண்ணும்போது தான் எனக்கு ஸ்கேல்ப் ஓகே ஆயிலி ஆகுது. ஸோ I have to wash my hair. It was still the same till my college days. And then when I entered post graduation it slowly became alternate days. I had to, வேற வழியே கிடையாது, because அவ்வளோ டஸ்ட், அவ்வளோ பொல்யூஷன், அவ்வளோ ஸ்வெட், அவ்வளோ சீபம் ப்ரொடக்ஷன். Now it has become every day. I have to wash it every day. Okay. So it keeps changing according to the climate, according to the surroundings, according to your age, according to your sebum production. So இவ்வளோ விஷயம் பார்க்கணும். And if I have to work out every day, I have to wash my hair every day. வேறு வழியே கிடையாது. எனக்கு அவ்வளோ ஸ்வெட்டை வச்சுட்டு என்னால் இருக்க முடியாது. And nowadays it is too humid. Okay. Sweat ஆகுதா, go wash your hair. There is no proper method saying இவ்வளோ தான் வாஷ் பண்ணணும், இவ்வளோ தான் வாஷ் பண்ணணும். இல்லை எவ்ரிடே வாஷ் பண்ணால் ஹேர் ட்ரை ஆகிடும், இல்லை நிறைய முடி கொட்டும். யூஸ் அ கண்டிஷனர்.
Okay. Change your lifestyle according to how it suits you. So shampoo, how would you ask a person to choose their shampoo, conditioner over வாட்டியும் யூஸ் பண்ணணும்னு? Is it necessary? And now இப்போல்லாம் புதுசாக அதுதான் சொல்கிறேன், everything's getting complicated. எனக்கே ஒன்றும் புரியாது. ஹேர் மாஸ்க் சொல்கிறாங்க, ஹேர் சீரம் சொல்கிறாங்க, லீவ் ஆன் கண்டிஷனர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆன்டி ஃப்ரிஸ் ஆயில் சொல்கிறாங்க. ஸோ அகேன் இதில் எது தான் யூஸ் பண்ணணும், which is very necessary? பேசிக்காக இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு shampoo, conditioner, definitely for everyone. If you had extremely frizzy hair, ஐயோ அடங்கவே மாட்டேங்குது அப்படின்னும் போது லீவ் ஆன் சீரம் or லீவ் ஆன் கண்டிஷனர் comes to rescue அங்க. ஸ்பிளிட் ends இருக்கு, அகைன் லீவ் ஆன் கண்டிஷனர் அண்ட் லீவ் ஆன் சீரம். ஹேர் மாஸ்க்ஸ் வந்துட்டு யூஸ்வலாகவே நம்மளுக்கு வேர் அண்ட் டேர் இஷ்யூ மாதிரி முடி வந்துட்டு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ட்ரை ஆக தான் போகுது. எல்லாருக்குமே அந்த முடி வந்துட்டு ட்ரை ஆகும், எஸ்பெஷலி அட் த எண்ட்ஸ். ஏன்னா இங்கே புது முடி வளர்ந்துரும். இங்கே வந்துட்டு இட்ஸ் லைக் த டேமேஜ் ஹேர் விச் இஸ் லெஃப்ட் அவுட். இப்போ அந்த ஹேரை நீங்கள் சாஃப்டாக ஆக்கிறதுக்கு கண்டிஷ்னரை விட இன்னும் கொஞ்சம் ரொம்ப திக்கான ஒரு ஃபார்முலேஷனில் இன்னும் கொஞ்சம் நிறைய மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட்ஸ் இருக்கிறது தான் conditioning masks. So and the conditioning masks you don't have to use after every wash, you can do it weekly once. அந்த மாதிரி இன்னும் ஒரு டீப்பா that saloon effect, சலூனில் போயிட்டு வந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கா, நல்லா இருக்கு அப்படின்ட்டு அந்த எஃபெக்ட் நம்ம வீட்டுக்கு கிடைக்கிறதுக்கு தான் வந்துட்டு தட் கண்டிஷனிங் மாஸ்க்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது எல்லாருக்கும் ஒரு காமன். இப்போ கூட எங்கள் மாமியார் வந்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு முடி அந்த காலத்துலலாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் எண்ணெய் தேய்ச்சதுனால மட்டும்தான். நீங்கள்லாம் மண்டையில் எண்ணெய்ங்கிறதே யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு முடி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாத நாளே கிடையாது. ஸோ ஆயில் பண்ணலாமா? இஸ் இட் ரியலி கோயிங் டு ஹெல்ப் வித் ஹேர் க்ரோத்? ஸ்கேல்பில் எண்ணெய் ஆல்ரெடி இருக்குது. இப்போ அங்கே எண்ணெய் வச்சு என்ன பண்ண போகிறீங்கிறது தான் கேள்வி. Your scalp gives you enough oil. அந்த ஆயிலில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இட் ஹேஸ் நேச்சுரல் மாய்ஸ்சரைசிங் ஃபேக்டர்ஸ், இட் ஹேஸ் குட் பாக்டீரியாஸ், இட் ஹேஸ் குட் ஃபங்கஸ், ஆல் ஆஃப் விச் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு ப்ரொடெக்ட் யுவர் ஸ்கேல்ப், ப்ரொடெக்ட் யுவர் ஹேர், மேக் இட் ஹெல்த்தியர். அவ்வளோ நியூட்ரிஷன் விச் யோர் ஓன் பாடி செக்ரீட்ஸ். ஓகே, இஃப் யூ சே ஆயில் as natural product, it is a natural product but coming from something else. Okay. It's a natural product, it comes from me. Body. So I would like to embrace that more. சரிங்களா? ஸோ ஸ்கேல்ப்புக்கு அது போதும். இப்போ கம்மிங் டு த ஹேர் பார்ட் ஓகே, இப்போ எப்படி நம்ம கண்டிஷனர் போடுறோமோ அந்த மாதிரி ஷாம்பு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் தலைக்கு எண்ணெய் எஸ்பெஷலி கோகோனட் ஆயில் வச்சிங்கன்னா உங்கள் ஃபைபர்லேருந்து ப்ரோட்டீன் லாஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு, இந்த ஸ்பிளிட்டன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இட்ஸ் அ வெரி குட் கண்டிஷனர். இட்ஸ் டிப்பிக்கலி அ வெரி குட் கண்டிஷனர். இப்போ எண்ணெய் வச்சதுனால தான் முடி வளர்ந்துச்சுன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு முடி வளர்ந்ததுக்கு காரணம் அவங்களோட லைஃப் ஸ்டைலுங்கிறது தான். திஸ் இஸ் நாட் லைக் அ டிபேட். நான் அடித்து சொல்கிறேன், அதுக்கு காரணம் அவங்க மட்டும்தான். விச் தே குட் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் எடுத்து நம்மளுக்கு சொல்லியிருந்தா நம்மளும் நல்லா இருந்திருப்போமோ என்னமோ தெரியல. என்விரான்மெண்ட் ஆல்சோ அந்த காலத்தில் வேற, இந்த காலத்தில் வேற. ஸோ பேசிக்லி இட்ஸ் தேர் லைஃப் ஸ்டைல், இட் இஸ் தேர் என்வாயன்மெண்ட், அவங்க வளர்ந்த விதம், அவங்க சாப்பிட்ட ஃபுட், அவங்க சுவாசித்த காற்று எதுவுமே இன்னைக்கு இல்லை. ஓகே, பட் ஆயில் யூஸ் பண்ணலாம். ரொம்ப மண்டையில் யூஸ் பண்ணாலும் சீக்கிரம் வாஷ் பண்ணிடணும். ஓவர் நைட் 20 minutes இஸ் எனஃப். அதுதான், சோக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சோக் பண்ணுறதுனால தலைவலி வர்றது, நம்மளுக்கு நிறைய அந்த வீசிங் இஷ்யூஸ், தும்பல் அடிக்கடிக்கு வர்றது, அகெயின் பிகாஸ் ஆஃப் தட் ஃப்ரேக்ரன்ஸ் கம்மிங் டவுன், மேஜர்லி ஆக்னி அண்ட் ஆயிலி ஸ்கின் அகெயின் பிகம்ஸ் அ ஹியூஜ் ப்ராப்ளம் ஹியர். உங்கள் டேண்ட்ரஃபே அதிகமாகும், உங்கள் பாக்டீரியாவே அதிகமாகும், உங்கள் ஃபங்கஸே அதிகமாகும். இட் இஸ் பேசிக்லி த இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம்ல மேம். ஸோ தட்ஸ் நாட் ஓவர்நைட் ஆயிலிங் இஸ் யூஸ்வலி நாட் அட்வைசபிள். அண்ட் மோர் தென் த ஆக்சுவல் ஆயில், த ஸ்கேல்ப் ஸ்டிமுலேஷன், ஸ்கேல்ப் மசாஜ் இஸ் ஆல்சோ குட் ஃபார் இம்ப்ரூவிங். Yeah, that is actually good because you're stimulating it, you're just massaging it. One is because it's going to improve your blood circulation. Two, you feel relaxed. Yes. And over 20 minutes or 30 minutes of doing that oil massage, okay, I'm just relaxing. It's something I'm doing for myself. You feel good. Your good hormones நிறைய செக்ரேட் ஆக போகுது. So it's okay, it's good, do it. So good endorphins are helping you in that. And இன்னும் ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் காஸ் ஃபார் ஹேர் ஃபால். நம்ம எல்லாருமே சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிறோன்னு தான் சொல்வேன். ஹேர் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் அதை போய் பர்ம் பண்ணி கேர்ள் பண்ணும். கேர்லி ஹேராக இருந்தால் எனக்கு அதை பிடிக்கலன்னு அதை போய் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும். இல்லை இப்போ கெராட்டின், சிஸ்டின், ஹேர் போட்டாக்ஸ், என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஹைலைட்ஸ், கலரிங், கண்ட கலர் ப்ளீச் போட்டு நான் அதை ஃபுல்லாக வந்து வெள்ளையாக்கிட்டு அதுக்கப்புறம் வேறு கலர் அப்ளை பண்ணுறேன். ப்ளூ கலர், பிங்க் கலருன்னு ஒவ்வொரு கலராக அப்ளை பண்ணிட்டு போனால் அந்த ஹேர் பாவம் வாய் இருந்தால் அழுமா இல்லையா, அதனால தான் கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன். ஸோ இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இதில் ரொம்ப நல்லதுன்னு ஏதாவது இருக்கா, இல்லை டெஃபினட்டாக தட் டஸ் காஸ் ஹேர் டேமேஜா? Definitely it cause hair damage.
நீங்கள் வந்துட்டு ரொம்ப கேர்லியாக இருக்குது, ஐயோ என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, ஐ வாண்ட் டு மெயின்டைன் மை ஹேர் அப்படின்னு போய் கெராட்டின் பண்ணுறீங்களே, அதுக்கப்புறம் தான் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். இப்போ மெயின்டைன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். பிகாஸ் த வீன் ஆஃப் ஆகும்போது இட் இஸ் கோயிங் டு பிகம் மோர் டேமேஜ்ட். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் யுவர் ஹேர் ஆஃப்டர் தட். இட்ஸ் நாட் அன் ஈஸி இன்வெஸ்ட்மெண்ட். அந்த நீங்கள் போய் பண்ணி 2 மணி நேரம் கழித்து வந்து ஓகே நல்லா இருக்குது அதோட முடியல, அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது ஜேர்னியே. ஸோ யூ ஹாவ் டு மெயின்டைன், யூ ஹாவ் டு டூ ஸோ மெனி திங்ஸ் டு கீப் இட் அண்டர் கண்ட்ரோல். அண்ட் அது வீன் ஆஃப் ஆகும்போது தட்ஸ் வென் யுவர் ஹேர் ஃபால் ஜென்ரலி ஸ்டார்ட்ஸ். Okay, so all this is definitely going to contribute. Definitely going to contribute. So be conscious about that. The only thing I would approve in this is coloring. Okay. Especially if it's like, highlights or okay, totally dead tissue, not bothered, பார்த்துக்கோ, மெயின்டைன் பண்ணிக்கோ, பிடிக்கலையா கட் பண்ணி தூக்கி போடு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் ஹேர் டைஸில் அகெயின் தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ ஹைலைட்ஸ் டோன்ட் டச் த ஸ்கேல்ப்புங்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. டைஸ்ன்னு வரும்போது இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் செட் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ். பிகாஸ் ஹேர் ஃபாலுங்கிறது ரொம்பலாம் இட் இஸ் அன் எமோஷனல் ப்ராப்ளம் சொல்வேன், நாட் ஒன்லி அ ஃபிசிக்கல் ப்ராப்ளம். பிகாஸ் அந்த கொத்தா முடி வந்து கீழே கொட்டும் போது ஆக்சுவலி ஹார்ட்டே வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். வித் ஸோ மெனி லேட்டஸ்ட் அட்வான்சஸ் இந்த ஹேர் ஃபால்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, வேர் ஆக்சுவலி ஸ்கேல்பே தெரியுது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா? இருக்குது கண்டிப்பாக. இப்போ நம்ம ஏர்லி ஸ்டேஜில் ஆரம்பிக்கிறோன்னா இட் இஸ் வெரி ஈஸி. லைக் வித் டாபிக்கல் மெடிகேஷன்ஸ், சீரம்ஸ், ஓரல்ஸ், யூ கேன் மேனேஜ் இட். கொஞ்சம் ஓரளவுக்கு மிட் ஸ்டேஜுக்கு வரும்போது தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் லைக் த PRF, PRP, growth factors, stem cells, micro needling. there are a lot of options. எதுவுமே இல்லை, கடைசியில் ஆப்ஷனே இல்லைன்னா டிரான்ஸ்பிளான்ட்டும் இருக்குது. வேணாங்கிறவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் there are a lot of options. கண்டிப்பாக சொல்யூஷன்ஸ் இருக்குது. எவ்ரி ஸ்டேஜ் name it, you have it. Okay, so there is help available. Definitely. So if you are suffering and ரொம்ப ஜாஸ்தி அதை ரொம்ப முத்தி போடுற அளவுக்கு விடாமல் probably it is better to meet a dermatologist and seek opinion நினைக்கிறேன். Yes. சப்ளிமெண்ட்ஸ் பற்றி ஏற்கனவே பேசினோம். ஓப்பன் பண்ணால் கண்டதுக்கும் ஹேருக்கு இருக்குது, ஸ்கின்னுக்கு இருக்குது, நெயில்ஸ்க்கு இருக்குது, நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. இதில் ஹேர் ஃபால்னு சொன்னாலே பேஷண்ட் உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துக்கிற சப்ளிமெண்ட் பயோட்டின் தான். பயோட்டின் நேச்சுரல் ஃபுட்லேயும் இருக்குது, பட் அது நம்மளுக்கு தேவையில்லை, சப்ளிமெண்ட்டாக தான் எடுத்துக்கணும்னு. Is there any supplement which you would actually say helps for hair fall as well as good skin? எல்லாருமே இது வந்து நீங்கள் சஃபர் ஆகிறீங்கன்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா? If at all, I would say one supplement, it would be collagen. Because collagen, it will degrade. நம்மளுக்கு ஃபுட்டில் வந்துட்டு கொலாஜன் நம்மளுக்கு வெட் சோர்ஸில் பெருசாக கிடையவே கிடையாது. நான்வெஜ் சோர்ஸில் போனில் மட்டும்தான் நம்மளுக்கு கொலாஜன் இருக்குது. எல்லாருமே ராஜ்கிரண் மாதிரி போனை கடிச்சு சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ அதனால் எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடாத ஒரு விஷயம், கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்னா கொலாஜன். ஸோ கொலாஜன், எஸ், ஆஃப்டர் 30 years you can start, because 30 yearsலேருந்து உங்களுக்கு டீக்ரடேஷன் ஆஃப் கொலாஜன் எவ்ரி இயர் நடந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரம் யுவர் பாடி. It's going to work for entire body, for your joints, for your skin, eyes, எல்லா cartilagesக்குமே it is going to help. So veg as well as non-veg sources இருக்கா? Yeah, இப்போல்லாம் வெஜ் சோர்ஸ் ஆஃப் கொலாஜனும் இருக்குது. and there are a lot of researches going on beyond இப்போ இந்த வெட் சோர்ஸஸ் எப்படி வந்து இன்னும் இம்ப்ரோவைஸ் பண்ணலான்ட்டு. பட் வெட் சோர்ஸ் ஆஃப் கொலாஜன் போது இட்ஸ் நாட் டைரக்ட் கொலாஜன், இட் இஸ் மேஜர்லி வந்துட்டு வைட்டமின் சி ஆர் நம்மளுக்கு கொலாஜனை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ஜிங்க், செலினியம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் நம்மளுக்கு கொலாஜனோட ப்ரெக்கர்சர்ஸ் இதெல்லாம் கொடுத்தா கொலாஜன் நல்லா எஃபெக்டிவாக ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் கொலாஜன் யூ கெட் ஒன்லி ஃப்ரம் த நான்வெஜ் சோர்ஸ். பட் இப்போ there are a lot of researchers on wet source of collagen itself by fermented foods. So அது வந்துட்டு it's still going on. So maybe that is one supplement which you would ask people to take. Yes. Last but not the least, we have talked about skin, body, hair and equally important, but ரொம்ப நம்ம அதை பற்றி கேர் பண்ணாத ஒரு விஷயம் நம்ம நெயில்ஸ் தான். நெயிலில் இன்ஃபெக்ஷன் வந்தால் மட்டும்தான் அதோட இம்பார்ட்டன்ஸ், அதோட வலி, அது எவ்வளோ நாள் ஆகுது போகிறதுக்கு, இது எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நெயில்ஸை பொறுத்த அளவுக்கு அது என்ன டெட் டிஷ்யூ தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நம்ம இருக்க முடியுமா? ஆர் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட்? Nails again is a protective layer for your skin, and nails வழியாக நம்மளுக்கு நிறைய இன்ஃபெக்ஷனும் உள்ளே போகும் if you're not going to keep it clean. and நகம் வந்துட்டு ஜென்ரலாக ஏன் வந்துட்டு நம்ம பெருசாக கண்டுக்கிறது இல்லை அப்படின்னா, எஸ்தட்டிக்கலி இட்ஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட் திங். யார் உங்கள் நகத்தை பார்த்து பேச போகிறாங்க? உங்கள் மூஞ்சை பார்த்து முடிய பார்த்து தான் யாரும் பேச போகிறாங்க. தட்ஸ் ஒன்லி ரீசன் வை வி டோன்ட் கிவ் அன் இம்பார்ட்டன்ஸ். பட் அதில் வலி வரும்போது ஐயோ வலிக்குது, தட்ஸ் when you know you can't eat அப்படிங்கிறது, or you can't do your day-to-day activities. But nails damage வந்துட்டு it's quite common நம்மளோட ஊரை பொறுத்த வரைக்கும், because lot of homemakers பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க,
சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க, தண்ணியில் கை சோக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தட் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். அதுலேயே நம்மளுக்கு நகம் வந்துட்டு பாதி காலி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் நெயில் பாலிஷஸ். இன்னைக்கு ஒரு கலர் வைக்கிறேன், நாளைக்கு ஒரு கலர். அஃப்கோர்ஸ் நானும் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். டுக் டைம் ஃபார் மீ டு ரியலைஸ் okay, my nails have gone அப்படின்ட்டு. But good thing about nails, it will also recover. But it will take time for it to recover because it's going to grow. Newer nails are going to come as it is a dead tissue. பழசு வெட்டி போட போகிறோம், புதுசு வளர போகுது. பட் அது நம்ம வந்து இட்ஸ் ஹை டைம் யூ ரியலைஸ் இட் இன் அ வெரி ஏர்லி ஸ்டேஜ் before the nails are totally destroyed. And nail polish பற்றி பேசும்போது that also has a lot of chemicalsங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். lot of chemicals. நம்மளுக்கு வந்துட்டு ஏன் நம்மளுக்கு அலர்ஜி வருது, ஏன் நம்மளுக்கு வந்துட்டு இவ்வளோ ஸ்கின்னு ட்ரை ஆகுது கண்ணை சுற்றி, ஏன் நம்மளுக்கு வந்துட்டு லிப்ஸ் பிக்மெண்டடாக இருக்குது அப்படிங்கிறதுல நெயில் பாலிஷ் நம்ம வைக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்காம விடுறது ரொம்ப நிறைய. It's again one of the most common trigger to cause all of this problem. And now I think you have 3 free, 5 free, 7 free where they are just selling these sort of formulations which don't have those particular chemicals which there can cause damage. There are a lot of organic colors, damages illada chemicals எல்லாமே இருக்கு இப்போலாம். I mean because of the new advancements. But it is always good to give a nail polish free period in between applications. Yes, I understand. See, again nail polish again and the aesthetic appearance காக நம்ம வைக்கிறது. பட் கொஞ்ச நாள் ஒரு period of no nail polish அப்படிங்கிறது வந்து it's very important. Okay. For your nails to recover also and not definitely. To become yellow, brittle, break ஆகிறது இதெல்லாமே தடுக்கும் அப்படின்னு சொல்வேன். ஸோ யூ வர் சேயிங் முன்னாடிலாம் வந்துட்டு மூஞ்சியை பார்த்து தானே ஸ்கின் பார்த்து ஹேர் பார்த்து பேசுகிறாங்கன்னு. இப்போல்லாம் இல்லை, நகத்தை பார்த்து தான் எல்லா பொண்ணுங்களும் இப்போ இந்த வந்து ஜெல் பாலிஷ், அக்ரிலிக்ஸ், நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ், அதில் வந்துட்டு நெயில் ஆர்ட்டு வித்தியாசமாக மார்பிள் எஃபெக்ட் ஒட்டிக்கிறது என்னெல்லாமோ இருக்குது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஆல் த கிரேஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக். இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெயில் ஆர்ட் பண்ணிக்கோங்கன்ட்டுன்னு. ஸோ இந்த மாதிரிலாம் லாங் லாஸ்டிங் அந்த ஜெல் பாலிஷ் ஐ ஹேவ் யூஸ்ட் அபவுட் ஒன்ஸ் இன் அ இயர். அதை எடுக்கும் போது வச்சு சொரண்டி ஒரு மிஷின் வச்சு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எடுக்கும் போது டசன்ட் த நெயில் கெட் டேமேஜ்? இட் டஸ் கெட் டேமேஜ். இப்போ நான் முன்னாடியே சொன்னது தான், உங்கள் டேமேஜ் பாட்டு போயிட்டு புதுசு நெயில் வரதான் போகுது. பட் ஒன்லி இஃப் யூ கிவ் அ கேப் ஃபார் இட். ஜெல் பாலிஷ் வைக்கிறது ஓகே, ஒரு அக்ரிலிக் நெயில்ஸ் வைக்கிறது இப்போ ஒரு இவெண்ட் இருக்குது, யூ வாண்ட் டு ஹேவ் இட், யூ வாண்ட் டு லுக் ப்ரெசென்டபிள் ஆல் ஓவர் அப்படிங்கிறது ஓகே. பட் ஒன்ஸ் யூ ரிமூவ் இட், கிவ் தட் டைம் ஃபார் த நெயில் டு ரெக்கவர் ஃப்ரம் இட். ரிமூவ் பண்ணுறேன், திரும்ப நெயில் பாலிஷ் வைக்கிறேன், ரிமூவ் பண்ணுறேன், திரும்ப நெயில் பாலிஷ் வைக்கிறேன். That's not okay. That's definitely not okay for your nails and for the surrounding skin around that nails. Nail dead tissue தான், அந்த surrounding skin dead இல்லையே, and bed dead இல்லையே. அதேதான். So அதனால வந்துட்டு I think it's very important to maintain. So if you want your natural nails not to suffer, அது மேலே எதையாவது ஒட்டிக்கிட்டே இருக்காமல் எதாவது பண்ணிக்கிட்டே இருக்காமன்னு. அண்ட் ஐ திங்க் the gel polish and extensions எல்லாத்துக்குமே they put your hand under the UV light இல்லையா? Is that okay? அகெயின் எப்படி இந்த யூவிக்கு நம்ம இவ்வளோ பண்ணுங்க அப்படிங்கிறோமோ, யூ ஹாவ் டு யூஸ் அ சன்ஸ்க்ரீன் அண்ட் ஒன்லி புட் இட் அண்டர் யூவி லைட். இது வந்து இட் இஸ் கோயிங் டு காஸ் அ லாட் ஆஃப் டேமேஜ். ஸோ வித்தவுட் சன்ஸ்க்ரீன் யூ கான்ட் புட் இட் அண்டர் யூவி லைட். And I think it's especially important to tell the youngsters who everyone has extensions or வந்துட்டு they use acrylic nails without a break. இது பிடிச்சா அடுத்த கலர், இது போயிடுச்சா அடுத்த கலர், ஒரு கேப்பே இல்லாமல் வர யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் இட் ஷுட் பி பார்ட் ஆஃப் தேர் ரெகுலர் ரொட்டீன், பியூட்டி ரொட்டீன் ஐ வுட் சே. அண்ட் கேப் விட்டு எதுவுமே ஃபேஷனாக இருக்கிறது முக்கியம்தான். பட் அதுக்காக நெயிலுன்னு டேமேஜ் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வி ஷுட் கிவ் அ கேப். ஸோ பீயிங் அ கைனகாலஜிஸ்ட், ஒன் predominant part of the population I see is of course pregnant women. எல்லாரும் நினைப்போம் வந்துட்டு ப்ரெக்னென்சியில் எப்போவுமே ஒரு பொலிவு இருக்கும், இந்த க்ளோ இருக்கும்ட்டுன்னு. sadly that's not true. A lot of them வந்து, and including me also, I never looked like better when I was pregnant. Hormone changes ஒவ்வொருத்தரை affect பண்ணும், so they can look dull, tired. What are the common skin problems you see in pregnancy? Acne. Okay. Most common is skin problem. Pigmentation, second commonest. Stretch marks, of course every pregnant woman goes through that. அது ஒன்றும் பண்ண முடியாது. That's how the body is, that's how the mechanism is. But battle scars I will call them probably. So as well as hormone changesனால pigmentation வரும், acne வரும்,
and it's quite normal. Once your hormones are back, you will be free of it also. Sure, I also remember I had really dark skin around my neck at the time I was pregnant அப்படின்ட்டு both, and it was really dark. But again after delivery it does fade அப்படின்னு சொல்லிட்டு given time. Stretch marks, I will say you're lucky. You were you got lucky in the genetic pool. அவங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்காது, இருக்குன்னா இருக்கு, அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது about it. ஒரு ஸ்ட்ரெச் மார்க் இல்லாம லக்கியா பார்த்திருக்கேன். 2 கிலோ பாப்பா தான் whole abdomen will be covered with dark pigmented stretch marks on சொல்லிட்டு. So but is there anything which can really prevent stretch marks? Nothing can actually prevent your stretch marks. After delivery ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? After delivery பேசிக்காக க்ரீம்ஸ் வைஸ் எதுவுமே ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. ப்ரொசீஜர் வைஸ் எஸ், டு இம்ப்ரூவ் யுவர் கொலாஜன் ப்ரொடக்ஷன். இப்போ மைக்ரோ நீட்லிங் இருக்குது, MNRF இருக்குது, ஃப்ராக்ஷனல் லேசர்ஸ் இருக்குது, PRP இருக்குது. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் which actually helps in improving the stretch marks. At least the appearance ரொம்ப டார்க்கா ஆமா, ரொம்ப டார்க்கா இருந்தா கூட டெஃபினட்டா it will help பண்ணும். Okay. And is there anything specifically you would ask pregnant women to avoid using as part of their skincare? Retinols. Okay. என்னதான் வந்துட்டு இப்போ எல்லாரும் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் கோயிங் அவுட் அண்ட் சேயிங் ரெட்டினால் யூஸ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ப்ரெக்னென்சியில் யூஸ் பண்ணலாம், தெர் ஆர் நோ மச் ஆஃப் ஆர்டிகல்ஸ். எஸ், வி ஆல்சோ நோ, before the influencers knew, we also know that there is no much of evidences which supports retinols போடுறதுனால குழந்தைக்கு எதுவும் ஆக போகிறதில்லைன்ட்டு. பட் ஸ்டில் why take there a is chance? always, but still what is more important now? நாங்கள்லாம் அப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசாமல் இருக்கோம், தெரியாமல் பேசாமல் இருக்கோமா? இல்லை, தெரிஞ்சே தான் பேசாமல் இருக்கோம். when we are not talking, which means we don't want anyone to go into that pit. We don't know. What if it's you're one of that case? நீங்கள் அந்த ஒரு கேஸாக இருக்க ஆசைப்படுறீங்களா? ஓகே, ட்ரை இட். ஸோ retinols are definitely no during pregnancy. One strong ingredient I would say no. அண்ட் நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ் பார்லருக்கு போகலாமான்னு கேட்பாங்க. அண்ட் முதல் 3 மாசத்துல ஹேர் டை யூஸ் பண்ணலாமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்? இல்லை, ப்ரிஃபரபிளி நாட். All through pregnancy or in the first? All through pregnancy, preferably not, because you inhale the chemical when you formulate it, when you bleach it. So preferably not. Bleach பண்ணாமல் உனக்கு ரூட் டச் அப் தான் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் வேண்டாம் தான் சொல்வேன், because through your follicles, what if? Okay. So again, there is always a what if இங்க chemicals இருக்கு, and அது நம்மளுக்கு தேவை இல்லை. ஸோ அதனால வேண்டாம், பண்ணாதது பெட்டர். ஸோ டாக்டர்ஸ் அப்படின்னு வரும்போதே எல்லாரும் வந்துட்டு அட்வைஸஸ் ஃபார் அதர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் மட்டும் செஞ்சிடுறாங்களா அப்படின்னு. ஸோ டு வி ரியலி வாக் த டாக் அப்படின்னு, டு வி ரியலி ஃபாலோ த அட்வைஸ் வி கிவ் டு அதர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த செக்ஷன். டு நோ அ லிட்டில் மோர் அபவுட் யூ ரேதர் தேன் த டாக்டர் பர்சோனா யூ புட் அவுட் டு த வேர்ல்ட். ஸோ ஹூ ஆம் ஐ அப்படிங்கிறதுக்கு தான். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் lifestyle, and idhula dreams and solita I'm going to split it. So D stands for diet. So do you have any specific diet routine or disciplined diet which you follow? I make sure I eat less carbs. So that is one diet routine I always follow. என்னோட என்டையர் டே டயட்டில் ஒரு வேளை மட்டும்தான் நான் காப்ஸ் வச்சுப்பேன். ஓகே. இஃப் அட் ஆல் ஐம் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் யாம் இருக்கட்டும், இல்லை பொட்டேட்டோ இருக்கட்டும், எனக்கு வந்து லஞ்சுக்கு கொடுக்குறாங்கன்னா ஐ வில் நாட் ஈட் ரைஸ். ஐ ஜஸ்ட் ஸ்கிப் இட். ஐ மேக் ஷூர் ஐ ஹேவ் இனஃப் அமௌண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஏதாவது கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு கூட்டு இருக்கும், ஒரு காய் இருக்கும். ஸோ ஐ ஈட் தட், ஐ ஈட் திஸ். நவ் ஐ எம் பேலன்ஸ்ட். ஓகே. ஸோ ஐ மேக் ஷூர் தட் இட் இஸ் பேலன்ஸ்ட். அண்ட் ப்ரோட்டீன் எனக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வேணும். ஸோ ஐ மேக் ஷூர் தட் ப்ரோட்டீன் இஸ் தேர் இன் மை டயட். வாட்டர் இன்டேக். ஸோ இது வந்துட்டு ஐ வில் டெஃபினெட்லி பேலன்ஸ் அவுட். அண்ட் ஆல்வேஸ் ஐ ஹாவ் அ ரூல். ஐ ஈட் வென் ஐ ஸ்டாப் ஈட்டிங் வென் ஐ ஆம் 70% full, not 80% full. The 30% எனக்கு எப்போவுமே எதுக்குன்னா ஐ ஆம் அ வெரி ஸ்வீட் டூத் பர்சன். ஓகே. என்னால் வந்துட்டு அது ரொம்ப கிவ் அப் பண்ண முடியாது. ஐ அட்லீஸ்ட் ஹாவ் டு ஹாவ் 1 dates. ஓகே. இஃப் அட் ஆல் ஐம் நாட் ஈட்டிங் எனிதிங். ஓகே. எந்த ஸ்வீட்டும் நான் சாப்பிடலனாலும். ஸோ ஐ ஹாவ் தட் ஸ்பேஸ் சேவ்ட் ஃபார் மை ஸ்வீட். ஸோ ஐ கட் டவுன் கிடையாது, ஐ ஜஸ்ட் ஸ்டாப் இட் தேர். ஸோ கேலரி இன்டேக் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அது வந்துட்டு எப்போவுமே வில் பி தேர். இது வந்து இட் ஹஸ் பிகம் அ ஹேபிட். பட் யூ டோன்ட் ஃபாலோ எனி ஃபேட் டயட்ஸ், நியூ ஃபேட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட்? நத்திங். ஐ நோ வாட் ஒர்க்ஸ் ஃபார் மை பாடி. ஐ நோ வாட் டசன்ட் ஒர்க் ஃபார் மை பாடி. ஓகே. ஸோ வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சீட் மீல்? ஐ டோன்ட் வாண்ட் டு கால் இட் சீட் மீல், ட்ரீட் மீல் ஐ வுட் சே. நல்ல ரசம் போட்டு சாப்பாடு போட்டு வித் குட் ப்ரான் ஃப்ரை ஆர் ஊர்க்கா நான் ஏதாவது சாப்பிட்டேன்னா இட் இஸ் மை சீட் மீல். ஓ
That's nice. So that's again going to be home டிப்பிக்கல் cooked. ஹோம் குக்ட் சவுத் இண்டியன். இப்போல்லாம் சீட் மீலுன்னு என்ன ஆயிடுச்சுன்னா உட்காந்து வீட்டில் தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்றதே இட் ஹஸ் பிகம் சீட் மீல். ஓகே, இட் பிகம்ஸ் அ வெரி எமோஷ்னல் திங். அப்பா இதெல்லாம் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு. Definitely. நானும் சண்டே ஐ லுக் ஃபார்வர்ட் டு வெளியில் போகக்கூடாது, எனக்கு பிடிக்காது. தட் இஸ் ஒன்லி மீல் ஐ ஹேவ் அட் ஹோம். அந்த வாரத்தில் ஒரு நாளாக நிம்மதியாக வீட்டில் சாப்பிடுவோன்னு தோணும், இல்லாட்டி ஆல்வேஸ் ஆன் த ரன்னுங்கிறதுனால ஃபேர் இனஃப். So D stands for diet, R stands for rest. How are you placed about sleep? How important it is, and what is your sleep and wake up timing usually? I definitely go to bed maximum by 10. 11 is very rare. Okay. 10 o'clock, 5, 6, I have to wake up. And the sleep time, I can't compromise on that. Okay. I compromise on anything. Sometimes I don't work out if I sleep late, but that's okay. I have to sleep. I have to sleep because I have to run the next whole day. Okay, that's very important, and it's a more under recognized part of your lifestyle. நம்ம அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பெருமையாக நான் வந்துட்டு கம்மியாக ஸ்லீப் பண்ணேன் அப்படின்னு. எனக்கு தூங்கணும். So again, being a skin doctor, you know how important it is for the skin too. And அடுத்தது வருதுல்ல. So E stands for exercise. So what is your exercise routine typically in a week? Weekly thrice I do strength training. I just want to be first more like என்ன சொல்லுது strong enough to அதிலிருந்து build up something. I would say I'm mostly in the very basic stage, but every weekly thrice I have to do strength training. Okay. Anything else you do apart from that? Apart from that, nothing much, but I am looking forward to develop more. Okay. I want to do Pilates. So கொஞ்சமா okay, let me just time கிடைக்கிறது இல்லை. Let me just become more fit. Okay. Because I know I am not a very fit person. இப்போதான் I am coming into the shape of being fit. Now fit ன்னு சொல்றது it's not to look and say she's fit. No, it's about me feeling fit. எனக்கு கால் வலிக்காம என்னால என் கிளினிக்ல இருந்து வீடு வரைக்கும் வண்டி ஓட்ட முடியும்னா I am fit. True. So day to day activities carry out பண்றதுக்கு I have to be more fit. So it's not always about looking thin. It's about being strong, as you said, and that's what we should all be striving because for. I have had a point where I couldn't lift my kids. Okay. So இப்போ வந்து lifting my kid is my okay. I've become fit, I've become strong அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. That fitness is going to change from person to person depending on what their regular routine is. And next, A stands for substance abuse. So have you smoked, drunk alcohol, or do you do it social drinking? Because இப்போ இல்லைன்னு சொல்கிறதே ரொம்ப கம்மி ஆளுங்க தான் அப்படின்னு நினைக்கிறோம். We'll be in a sector where they think that what you don't drink அப்படிங்கிற மாதிரி கேவலமாக பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. So what is your take on that? Definitely no. See, I definitely had a peer pressure. அப்போது காலேஜ் படிக்கும்போது என்ன குடிக்க மாட்டியா ஐயா அப்படிங்கிற ஒரு ஃபீலாக இருந்திருக்கு. நம்ம என்ன பெருசாக எதுவும் மிஸ் பண்ணுறோமோ அப்படின்ட்டு. பட் நோ, see, you have to cross that stage and take a stand saying no, எனக்கு வேணாம். I don't find happiness in that. True. I don't have to drink for me to be high. Okay. Yeah. A very loud music will make me high. True. That is my drive. Yeah. அவ்வளோதான். So you don't have to drink. அந்த ஸ்டேஜ் வந்துட்டு you cross when you realize இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு. That's nice. Because as you rightly said, அந்த காலேஜ் ஏஜ்ல பியர் ப்ரெஷர்னால ஆரம்பிக்கிறது, then it can sort of keeps building up, as I said. No, it's like ஒரு கெத்துக்காக குடிக்கிறது. Everyone goes through that stage. Some people escape, some people fall in the trap. அவ்வளோதான். M stands for mindfulness. So meditation doesn't come easily to many. Do you have the habit of meditation, or do you spend at least make some time to just sit alone with your thoughts and be happy doing nothing, and just sit alone without just your phone to occupy you or doing something? I cannot do meditation. Yes. I am not such a focused person. Okay. I will sleep when I try to do meditation. அது முடியாது என்னால். But yes, எனக்கு வந்து a good Sunday for me is doing nothing. Okay. Put the phone away. Sometimes the phone ring பண்ணுற tone irritates me a lot. Okay. It literally gets on my nerves. I'm like பார்க்காத யாராக இருந்தாலும் ஃபோன் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. So a good Sunday is actually enough, or any day. Okay. Doing nothing, சும்மா உட்காந்துக்கிட்டு புக் படிக்கிறதோ, or I like painting. Okay. So right now எனக்கு வந்துட்டு a good therapy வந்து it's to paint. That's so nice. I like doing a lot of painting. I'm just getting back into doing that right now. So that is my good therapy, and reading books.
Okay. These two are watching ஒரு நல்ல பழைய படம் உட்காந்து பார்த்து நல்லா சிரிச்சு சிரிச்சோமா ஹாப்பியா feel good about life and move on the next day. அவ்வளவுதான். That's nice. And the last S was actually stress reduction. So as you said, that's what you use. Painting is good, works for you. Reading books, listening to music and dancing, I think, is a good stress buster for any of us. Yeah, and of course being with kids. Yes, definitely. வீட்டுக்கு போனோம்னா ஃபோனை தூக்கி அப்படி போட்டுட்டா ஓகே நோ I டாக் know. அந்த ஏஜ்ல அவங்க இருக்கிறது அந்த இன்னசென்ஸ் அந்த I don't want to miss that freshness fun they bring. Exactly. Yeah, to your day is like Yes, something it's I'm new. missing now that my kids are all grown up. Yeah, I know and I'm going to miss teenagers, it. அப்படின்ட்டு. அதனால வந்து use it full. Enjoy it till you have it. Yes. Definitely. அவ்வளவுதான். Your daily makeup. Eyeliner, lipstick. That's it. What are the personal skincare products you use? Cleanser. Cleanser. Okay, I actually use a lot because I have to try it on me. Right now I am using Obagi. And moisturizer. Kate. Kate. Okay, that's nice. Shampoo. Kate. Kate. Conditioner. Conditioner is not from Kate. Okay. Because we don't have a Okay, conditioner. okay. So I'm using a conditioner from Olaplex. And your favorite cosmetic brand? Shiseido. That's one thing I have never used actually. It's a good one actually. Your fragrance of choice? Chanel. What will you always carry in your handbag? I mean, products wise or your makeup products Lip wise? balm. Lip balm. Never leave without it. Never leave without a lip balm. Self care to you is? Self-care to me is spending some time on doing my skincare, doing my workout, and doing my thing in my space. Your one guilty pleasure in life, is there any? Eating sugars and sweets. Okay. Everyone needs some Yes. sugar therapy from time to time, I Yes. think. A perfect holiday to you would be? When I cannot take my phone out. Yes. Or the signal is not there. Probably. Somewhere where I don't get calls at all. That's nice. Seriously, that's a big thing. And for me, Even in vacations, it never happened. true. And எனக்கு வந்து அந்த phone ring இல்லாததே எனக்கு வந்து it's ஆமா, like a ஐயோ, big thing. அந்த சத்தம் கேட்காம இருந்தா போதும் And the night அப்படிங்கிறது. I don't have to listen for the phone ring. யாரும் And phone no பண்ண alarm போறது days. இல்ல Oh அப்படிங்கிறதே. yeah, that's oh my god. அது Your biggest stress buster? my kids. True. Best friend? Aravind. That's nice when your best friend is also your husband, of course. Shopaholic in the family? Me. You. Not Aravind? No. No. He never likes shopping. Shopping as He never such. goes for shopping. So I'm the lucky person. you. For us, it's all four of us. So that's a lot more dangerous and Only me. draining on the pocket. That's good for you, I would say. So coming to the last section, after a very, very fruitful discussion where I think we have cleared a lot of common doubts people have about skincare, body care, hair care, everything, will be rapid fire. எனக்கு I don't yet have those lights coming on like coffee with Karan maybe or வந்துட்டு different feel கொடுக்கறதுக்கெல்லாம் இன்னும் நான் வந்துட்டு போகலை. So let's go on to the rapid fire. One biggest lie about skin. That it doesn't age. One top tip or advice you would give for everyone to have great skin. Just do your basics. What is the most overhyped product according to you? Snail mucin. Absolutely disgusting, I should say. And what is the most underrated product according to you? Sunscreen. Okay. Again, that's something which everyone was not using, and even I was not using regularly till about a year and a half ago, I will say. Natural brands, yes or no? Yes. Which is your favorite natural brand? Color chemistry. The juicy chemistry one. So those are things I am also started using. Forest Essentials, Color Forest Chemistry, Essentials and are also Daughter Earth as something I really like. And regular day-to-day use, I think that's very good. Expensive or budget brands? Depends on the quality. Scrubs, No. toner. No, Not worth again. it. Double cleansing? A definite yes. At least for nowadays. Okay. For people who go out every day and come. Do it yourself at home face packs. Not a big fan. Body shaping, anti-cellulite creams. Creams. No. Cellulite, anti-cellulite creams not going to work. No. Separate under eye cream. Yes. Because this area is too sensitive for the products what you use on the skin to work. Okay. It will either work too much and make it too sensitive or doesn't work. Lash extensions. Now people are doing it left and right. Preferences. Ama. Preferences.
Okay. Fragrance body washes, fragrance creams. Okay. Preferences. But who should not do it? People who have an eczematic skin. Period blood facial. Please No. don't do things Don't like do that. things like this. Ice water dunk. Putting your face into a bowl of ice water first in the morning. Sadly, seriously, there are a lot of people who are doing it. No. And last but not the least, face yoga. Preferences. Yeah. May help. May help. No harm. No harm. Do Yes. it. So that's been an extremely informative session. It's cleared so many doubts in my own mind, and I'm sure all the listeners are going to be benefited tremendously, and we have given out some very good important messages. Thank you so much for joining us. It is very special to have you on the first episode, and you have spent a lot of time with us on a busy weekday. So thank you so much, Monisha. Thank you for having me here, and thank you for having me as your first guest. That's so special. Thank you. Yeah, thank you.